நான் சொல்கிறேன் உங்களுக்கு பேய் பிடிச்சிக்குது. என்னண்ணா பேய் பிடிச்சிக்கும் அப்படின்னு கேட்டால், யாருக்கெல்லாம் ஹிட்லரை பிடிக்கும்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனுக்கு என்ன பிடிச்சிக்குது? ஹிட்லர் ஒன்றும் உண்மையிலே இல்லை. ஹிட்லர் எதனா புக்கெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பிடிச்சிக்குது உனக்கு? பேய் பிடிச்சிக்குது. ஹிட்லர்னு பேய் பிடிச்சிக்குது. இப்போ மகாத்மா காந்தியை பிடிக்குதுன்னா என்ன பிடிச்சிக்குது உங்களுக்கு? மகாத்மா காந்தின்ற பேய் பிடிச்சிக்குது. மகாத்மா காந்தி பேயா? பின்ன இல்லை, என்ன அதுக்கு பேர்? ஒருத்தர் இல்லை, அவருடைய சித்தாந்தம் கருத்தெல்லாம் இருக்குது, அதை நீ ஏற்றினேன்னா என்ன பிடிச்சிச்சு உனக்கு? பேய் பிடிச்சிச்சு தான். இப்போ பிடிச்ச பேய் நல்ல பேயா கெட்ட பேயா பொறுத்து தான் இருக்குது. அப்போ ஒருத்தர் ஒரு பேய் பிடிச்சிக்குது. அப்போ யாரை பார்த்தாலும் நம்ம அவங்கள பார்க்கல, அவங்கக்கிட்ட ஒரு பேய் பிடிச்சினது. இப்போ நம்ம பேய் ஓட்டினா அவனே சேர்ந்து ஓடிடுறான். நான் வந்து உங்கள் வீட்டை கதவு தட்டி நீங்கள் மதம் மாறுங்கலாம் நான் சொல்ல போகிறதில்ல. மதம் மாறுற மாதிரி ஒரு முட்டாள் தானே இல்லவே இல்லை. மதத்தை விட்டுட்டு வெளியே வந்துடணுமே தவிர என்ன பண்ண முடியாது, மதம் மாற கூடாது. குற்றம். உன்னை நீ அவமதிக்கிற. ஏன்னா நீ இந்துவாக இருக்கிறதுல ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன் ஒரு குடிகாரனை உருவாக்குறது, அவமா என்ன பண்ணுறது, அவனை குற்றவாளியா மாற்றுறது. ஒரு ஏழையை உருவாக்குறது, அவமா அவனை ஏளனை பத்துறது. ஜாதியில் மட்டன்னு இவனே சொல்கிறது, அவனை ஒத்துக்க வச்சிருது, அம்மா அவனை பத்துறது. அவமா ஜாதி தலைவர்கள்லாம் வந்திருப்பாங்க, நீ என்ன ஆகிடுவேன். இந்த பேய்களெல்லாம் டக்குன்னு செருப்பாலை தாய்ச்ச மாதிரி 4 வார்த்தை சொன்னோன்னே சுருக்குன்னு ஆகி போயிடுவானுங்க. அந்த வள்ளி 2 பேய் பக்கம் போகக்கூடாது. ஏன் தாந்தோன்றித்தனமாக உருவான எதை வேணால் வழிபட்டுக்கிற, கல்லை மண்ணை மட்டையை மயிரை எல்லாத்தையும் கும்பிட்டுக்கிற, கடலை ஆறை நதியை எல்லாத்தையும் கும்பிட்டுக்கிற, எந்த பொம்மையான வச்சுன்னு கும்பிட்டுக்கிறவன் சரியா? இதுதான் ஒருத்தன் தான் சரின்னு சொல்கிறவன் சரியா? ஒன்று தான் சரின்னா ரூல்ஸ் எனக்கு எதுக்கு? பேயில் டிசைனாக இருக்கும். சில பேய் நம்ம என்ன பண்ணக்கூடாது. அப்போ மதம் பேய் பிடிக்கக்கூடாதுன்னா, எனக்கு பேய் பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறவனுக்கு தான் பேய் ஓட்ட முடியும். பிடிச்சதே பேய் இல்லைன்னு தெரிஞ்சவன் என்ன பண்ண முடியாது. 2 பேர் இருக்கிறான். ஒன்று பேய் பிடிச்சதே தெரியாதுவன், ஒன்று பேயை சேர்க்காதவன். பேய் பிடிச்சிதா இல்லையான்னு யாருக்கு தெரியும்னா எனக்கு தான் தெரியும். உனக்கு பேய் பிடிச்சதா இல்லையான்னு யாருக்கு தெரியாது. வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்பட்ட வரணும்னு இந்த 2 பேய் பிடிச்சவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையை யாரோ வரையறுத்து கொடுத்துட்டாங்க. ஒன்றும் சேஃப்டி. அப்போ வரையறுத்த வாழ்க்கையை வச்சுங்கிற எல்லாம் யார் தான்? இந்த வரையறுத்த வாழ்க்கை சரின்றான்ல, அதுக்கு பேர் மதம். இஸ்லாம் மதம் கிடையாது, இந்து மதம் கிடையாது, கிறிஸ்துவ மதம் கிடையாது. வரையறுத்த ஒன்றை சரின்னு மண்டைக்குள்ளே போய் ஃபிக்ஸ் பண்ணுறல்ல, அவர் யார்? அவர் தான் பேய் பிடிச்சவர். எதை பிடிச்சிருந்தாலும் எதை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரியாது. அது இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், ஜெயினனாக இருக்கலாம், துளுவனாக இருக்கலாம், ஏன் புத்தராக இருக்கலாம். எதை ஃபிக்ஸ் பண்ணாலும் யார் அவர்? நீ இப்போ ப்ரெசண்ட்டை பார்க்குறியே தான் எதா அர்த்தம். கற்பனையாக கூட பாரு, ஆனால் அதான் உண்மை. நினைவுகளை மட்டும்தான் நீ சுமக்கிற. என்ன மட்டும்தான் சுமக்கிற? நினைவுகளை மட்டும்தான் சுமக்கிற. வேறு ஒன்றும் உன் கையில் இல்லவே இல்லை. இந்த நினைவுகளை சுகமாக்கி தரது கடவுள்கிட்ட தான் இருக்குது. எந்த மதமோ எந்த புக்கோ எந்த வரையறுத்த விஷயமோ ஒன்று எதுவும் சரியாக்க முடியாது. வெற்றி பெற வேண்டியது உன் கையில் தான். ஸோ இந்த பூமியில் நீ இப்போ சொர்க்கமாக்கிட்டியானா மேபி நீ திரும்ப பிறவி எடுத்தாலும் சொர்க்கத்துக்கு தான் வருவேன். ஏன் மனிதனுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிடித்து விடுகிறது. அவன் வாழ்க்கையை வாழாமல் அவனுக்கு பிடித்த பேயின் வாழ்க்கையை வாழ்கிறான். எவனொருவன் நான் என்னை எனக்காக வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் மட்டுமே பீத்திடிக்காதவன். ஒருவனுக்கு தன்னைத்தானே பிடித்து விட்டார் எந்த பேயும் பிடிக்காது. ஒருவனுக்கு அவனை பிடிக்க வேண்டுமானால் அவன் அவனுக்கு பிடித்த பேய்களை தான் தனக்கு பிடித்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். இங்கே உனக்கு சந்தர்ப்பம். உன் பேயெல்லாம் ஓட்டி ஓர வச்சுட்டு உன் வரையறுத்த வாழ்க்கையெல்லாம் எடுத்துவிட்டு உனக்காக புதுசாக என்ன பண்ணேன். ஆமாம் தான் இந்த மனுஷன் சொல்கிறது சரி,
நான் என் இஷ்டம் தான் சாப்பிட்றது. நீ சைவம் சாப்பிட்டுக்கோ இல்லை அசைவம் சாப்பிட்டுக்கோ இஷ்டம். கருப்பு சட்டை போடு, வெள்ளை சட்டை போடு, கலர் சட்டை போடு, யார் இஷ்டம். ஆனால் யார் தான் இருக்கணும் அது? உண்டை தானே இருக்கணும். உண்டான்னு கேட்குறேன். என்னுடைய கேள்வி, உன் வாழ்க்கை உன் கையில் தானா? நீ தான் வாழ்றியா அப்படின்னு யார் கேளு. ஒரு பேய் வாழ் தான் நான் வாழ்கிறேன்னா யாரை கேட்கணும்? நான் என்ன கேட்டு நீயா பேயை ஓட்டிக்கிதுன்னா ஓட்டிக்கோ, வாய்ப்பு இருக்குது. என்கிட்ட வந்தால் பேய் ஓடும், என்கிட்ட வரும்போதே பேய் ஓடும். சிவயோகி வழங்கும் மதம் எனும் பேய் பிடியாதிருக்க வேண்டும். வணக்கம். பொதுவாக சினிமா படங்கள்லாம் டைட்டில் வச்சாங்கன்னா பாட்டுலேருந்து வரும். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் ஒன்று, அது ஒரு தலைப்பாக ஆகிடும். பார்த்துக்கிட்டீங்க? ஆமாம் தானே? அது மாதிரி எதனா டைட்டில்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தலை ராகம் ஒன்று, ஒரு தலை ராகம், மாலை நேரத்து மயக்கம், பூவே பூச்சூடவா, வேற உன்னை கொடு, உன்னை கொடு என்னை தருவேன். நான் யார்கிட்ட கொடுக்கணும், நீ யார்கிட்ட கொடுப்ப? வேற இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அந்த மாதிரி இந்த தலைப்பு வந்து மதம் எனும் பேய் பிடியாது இருக்க வேண்டும். யாருன்னா சொல்லியிருக்கலாம் தலைப்பு எந்து. நீங்கன்னா யார் சொன்னதுலாம் நினச்சின்னா என்ன அர்த்தம்? இன்னும் இடத்துல என்ன கொடுப்பேன்னா யார் டைரக்டரு? பாட்டு யாருன்னா எழுதிருக்கலாம். ஆனால் படம் புதுசாக இல்லையா, ஒன்றும் பாட்டு பாடக்கூடாது, தலைப்பில் நின்றுக்கணும். விட்டுவிட்டு என்ன பண்ண கிடையாது. ஆமாம், உன்னிடத்தில் என்னை கொடுத்தே அதில் உள்ளமங்கு மல்லி தேலித்தேன். இன்னும் நீ ரொம்ப தண்ணி மாதிரியும் எடுத்து தெளித்த மாதிரியும் பாட்டு கேட்டுக்கிறீங்களா? நீங்கள் பாட்டு ரொம்ப உசாராக கேட்டிங்கன்னா வெறுப்பாயிடும். மேலாட்டமாக கேட்டுன்னு மேலாட்டமாக போயிடணும். புரியுதா? பூ கூட அறியாமல் பூவை ருசிக்க வேண்டும். நீ மாதிரி நெத்து உறிஞ்சி மூக்கில் போய் அடிச்சுன்னு என்ன பண்ண முடியும்? மல்லிப்பூ வாசனையாக இருக்குது சார் சொல்லிட்டு எடுத்து ரொம்ப வாசனையாக இருக்குது மூக்குள்ளே சொருன்னு என்ன ஆகிட்டான்? அவள் தான். அப்போ தலைப்பாக மட்டும் வச்சுக்கணும். இந்த தலைப்புக்கு யார் காரணம், இது எங்கேருந்து வந்தது, இந்த வரிகள் ரொம்ப விசேஷமான வரிகள், இதை இந்த வரி சொன்னவர் ரொம்ப விசேஷமானவர்லாம் இல்லை. அது ஒரு வரி, அது ஒரு தலைப்பு. ஏன் அப்படின்னா மதம், பேய், பிடித்தல், 3 விஷயம் இருக்குது. இல்லை பிடியாது இருத்தல். முதல்ல மதம்னா என்ன? ஆமாம், அது என்ன? இது அது பேய்க்கு உருவகப்படுத்தணும். அப்புறமா அது பிடிக்காமல் இருக்கணும். பேய் யாருக்கு பிடிக்காது? பேய் உங்களில் யாருக்கு பிடிக்காது? உங்களுக்கு யாருக்குன்னா பேய் பிடிச்சிக்குதா கேட்டால் எல்லாம் என்ன சொல்லுவீங்க? எனக்கு பேய் பிடிக்கலன்னுவீங்க, இல்லை பேய் எப்போ பிடிச்சிருக்குதுன்னுவீங்க. யாரோ சாமி வாட்டியாண்ட போய் பேய் பிடிச்சி ஓட்டிந்து ஆட்டிந்து உங்களுக்கு ஞாபகம் வந்து உங்களுக்கு பேய் பிடிச்சதுன்னு யாருன்னா சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு பேய் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லைன்னா சொல்ல மாட்டீங்க, எனக்கு பேய் பிடிச்சதுன்னு சொல்ல மாட்டீங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு பேய் பிடிச்சிக்குது. என்ன நான் பேய் பிடிச்சிக்கும் அப்படின்னு கேட்டால், யாருக்கெல்லாம் ஹிட்லரை பிடிக்கும்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனுக்கு என்ன பிடிச்சிக்குது? ஹிட்லர் ஒன்றும் உண்மையிலே இல்லை. ஹிட்லர் எதனா புக்கெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பிடிச்சிக்குது உனக்கு? பேய் பிடிச்சிக்குது. ஹிட்லர்னு பேய் பிடிச்சிக்குது. இப்போ மகாத்மா காந்தி பிடிக்குதுன்னா என்ன பிடிச்சிக்குது உங்களுக்கு? மகாத்மா காந்தின்ற பேய் பிடிச்சிக்குது. மகாத்மா காந்தி பேயா? பின்ன இல்லை, என்ன அதுக்கு பேர்? இல்லைன்னா என்ன பேர் அதுக்கு? அப்படிலாம் சொல்லக்கூடாது. சொல்லுவீங்க அது மகாத்மாவாக இருந்தாலும் சரி, மானங்கெட்ட ஆத்மாவாக இருந்தாலும் சரி, பேய் தான். பேயில் நல்ல பேய், கெட்ட பேய், இல்லை கொஞ்சம் நல்ல பேய், கொஞ்சம் நல்ல பேய், 60% நல்ல பேய், 50% நல்ல பேய், 30% நல்ல பேய்னு இருக்குது. பேய்னா என்ன தான்? பேய்னா பேய் தான். ஆம்பளை பேய் பொம்பளை பேய்க்குதா? அதுவும் இல்லை, இருக்குது. பேயில் ஆம்பளை பேய்க்கு பொம்பளை பேய்க்குதான்னா, பேயில் ஆம்பளை பேய் பொம்பளை பேய் இருக்கும். இப்போ பொம்பளை பேய் ஆம்பளை பிடிக்குமா, ஆம்பளை பேய் பொம்பளை பிடிக்குமா? இது மாதிரி மாற்றிலாம் பிடிக்காது. ஆம்பளை பேய் ஆம்பளையும் பிடிக்கும், பொம்பளையும் பிடிக்கும். பொம்பளை பேய் ஆம்பளையும் பிடிக்கும், பொம்பளை பாகுபாடு இருக்கான். நான் பொம்பளை ஆம்பளையும் மட்டும்தான் பிடிப்பேன்னு பிடிக்காது. சரிதா? சில பேர் பேய் வந்தெல்லாம் ஆடுவாங்க. பொம்பளை பேய் பிடிக்குமா, ஆம்பளை பேய் பிடிக்குமானா ரெண்டுமே பிடிக்கும். சில பேர் நான் தான்டா முனியப்பா வந்துடுறேன்னுவாங்க. வாய்ஸ் எல்லாம் லேடிஸ் வாய்ஸ் இருக்குது.
பேய் வந்தாக்க என்ன ஆகுனா மேல் வயசில் என்ன பேசுனா பேசலையே அப்போ மிமிக்ரி போய் நம்ம ஆக்டர் டாமுக்கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரணும். என்னான்ட்டு சார் இதுமாரி எனக்கு ஒரு ஆம்பளை பேய் பிடிக்கும், நான் என்ன பண்ண ஆம்பளை மாதிரி பேசுனா அவர் எதனா ட்ரைனிங் நீ கொடுத்து என்ன பண்ணுவார், அவர் அது வாய்ஸ்க்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துனுக்கிறார். நாய் மாதிரி குளிக்கிறதுக்கு அது மாதிரி கணக்கிறதெல்லாம் பண்ணுவார். அது ஒரு திறமை, அது அவர் பண்ணிக்கிறார். அப்போது பேய் பிடிக்கும் என்ன கிடையாது, பாலின பாகுபாடு கிடையாது. பேய்க்கு யாரை ஒன்றா பிடிக்கும். ஆனால் எனக்கு பேய் பிடிக்கலன்னு நான் சொல்லுங்கிறேன். ஒரு ஃபோட்டோவோ ஒரு பொம்மையோ வச்சுக்கிறாருன்னா என்ன பூச்சி வச்சுக்கிறாரு. இப்போ பேய்க்கு படம்லாங்குது, ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு போயிது. அந்த போய் என்ன பண்ணி வச்சுக்குது, ஃபோட்டோ எழுதி வச்சுட்டு போய்க்குது, புக் எழுதி வச்சுக்குது. என் குரு தான் எனக்கு தெளிவாக சொன்னான், பேயனாகி ஓதிடும். என்ன வாங்கி போதுனா அப்போ சிவவாக்கியர் யார் தான், பேய் தான். எனக்கு பேயை பிடிக்கும், பேய் எனக்கு பிடிக்காது. பேய் என்ன பிடிச்சிக்கல, நான் தான் என்ன பண்ணுறேன் போய் என்னன்னா அப்பப்போ பிடிச்சி விட்டுப்பேன். பேய் பிடிக்கிறது தப்பு கிடையாது, பேயை பிடிச்சக்கூடாது, பேயை பிடிச்சி விட்டுடணும். பிடிச்சினே இருந்தால் என்ன ஆகும் நம்ம கதை. இப்போ நாம் இருக்க மாட்டோம், பேய் தான் இருக்கும். ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிச்சின்னா என்ன ஆகும்னா அவர் இருக்க மாட்டார், என்ன பிடிக்கும், பேய் பிடிக்கும். அப்புறமா என்ன தான் பேசுவார், பேய் மாதிரியே பேசுவார். அப்போ பேய் பிடிச்சிச்சுக்கு அடையாளம் என்னடான்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன ஆகிட்டு இருப்பார், கடைக்கண்ணு ஓடி போய் சட்டெல்லாம் அவுத்து போட்டு அரைக்கச்சி கட்டி வாட்சி எடுத்து சொருவிப்பார் இடுப்பில். ஏன் அந்த மாதிரி யாருன்னா பார்த்துக்கிறீங்களா? அப்போ அவருக்கு பேயை பிடிக்கல, இவர் தான் பேயை பிடிச்சிக்கிறார். பேய் இவரை பிடிச்சிருந்தா என்ன பண்ணியிருந்துருக்குண்ணா. அப்போ காந்தி மகான் என்னவா இல்லை, பேய யாரையா அவர் தெரிஞ்சிச்சு, நம்ம யாரையும் பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். எவனும் சட்டை போடாமல் தெரிய மாட்டான் வருங்காலத்தில், ஆனால் நம்ம சட்டை போடாமல் இருக்கலாம். அப்போ யார் மேலேயும் நம்ம போய் பிடிச்சிக்க முடியாது, புரிஞ்சுட்டுக்குது அவருக்கு. கரெக்டா? என் குருக்கும் அப்படி தான். நம்ம யாருன்னு பொம்மையோ போட்டோவோ வைக்கல, அதனால் நம்மள என்ன பண்ண மாட்டேன். எவனா நான் தான் சிவவாக்கியர் வந்துக்கிறேன்னு சொல்லுவான். நான் தான் சிவவாக்கியர் வந்துக்கிறேன், ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாழ்ந்தேன், இதெல்லாம் என் பாட்டு மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லாமல் சொல்லக்கூடாதா, சொல்லக்கூடாதா? நானுங்க ஒருத்தர் அபித்தான் சிறைச்சாலையில் பக்கத்தில் இருந்தார். நான் பட்டினத்தாரோட இன்னொரு ஜன்மன்னார். நான் ஒரு 4 புக்கு வர ஃபஸ்ட்டு இருந்தேன் பட்டினத்தார். அப்போ உங்கள் ஃப்ரெண்டு பேர் என்னன்னு கேட்டேன். இது நான் சொல்ல ஒரு சாமியார் சொன்னார் என்ன டக்குன்னு. நான் அப்போ உள்ள அந்த சாமியார் யாரு, அவர் எப்படி தெரிஞ்சுது, அவர் எங்கே பட்டினத்தார் காலத்தில் இருந்தார். அது பட்டினத்தார் குபேந்திரன் தான் பட்டினத்தாரான். அது தெரியுமா உங்களுக்கு? பட்டினத்தார் வாழ்க்கை வரலாறு எடுத்து போய் பார்த்தீங்கன்னா புராண கதைன்னு ஒன்று சொல்லி வச்சுருப்பானுங்க. சிவனும் குபேந்திரனும் அந்த பக்கம் திருவானைக்காடு பக்கமாக வந்துக்கிறானுங்க. அந்த இது என்னது, இந்த வளங்கா இதில் இருக்குது திருவெங்கடை அந்த பக்கம் வரும்போது குபேரன் வந்து ஆசைப்பட்டுக்கிறான். அதனால் பட்டினத்தாராக வந்துட்டுக்கிறார். சிவன் தான் அனுப்பிச்சி வச்சுக்கிறார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாது தானே, நல்லது. ஆமாம், தெரிஞ்ச மண்டை குழம்பிட்டீங்க. அவன் பட்டினத்தாரி கும்பிட்டுப்பீங்க. ஏன்னா குபேந்திரனை கும்பிட்டா நம்ம வாழ்க்கையில் என்ன வரான், பஸ் பணம் வரும்ன்ட்டு. அந்த பணமே வேணான்னு விட்டு விட்டானா நம்ம அவரே வச்சு என்ன பண்ணலாம். நல்ல வேலை இந்த கதையெல்லாம் நீங்கள் படிக்கல, அது புக்கோடு நின்றுச்சு. ஏன்னா அவன் கதை காலட்சேபம் பண்ணுறோன்னு சொன்னான்னா ஒத்துப்பீங்க. இது மாதிரி கதையை காலட்சேபமாக நினச்சி நிற்பாங்க. இப்போ பேய் பிடிக்குதுன்னா நான் புரிஞ்சிச்சு உங்களுக்கு. இது ஒருத்தர் இல்லை, அவருடைய சித்தாந்தம் கருத்தெல்லாம் இருக்குது, அதை நீ ஏற்றினேன்னா என்ன பிடிச்சிச்சு உனக்கு, பேய் பிடிச்சிச்சு தான். இப்போ பிடிச்ச பேய் நல்ல பேயா கெட்ட பேயா பொறுத்து தான் இருக்குது. அப்போ ஒருத்தர் ஒரு பேய் பிடிச்சிக்குது. அப்போ யாரை பார்த்தாலும் நம்ம அவங்கள பார்க்கல, அவங்கக்கிட்ட ஒரு பேய் பிடிச்சினுது. இப்போ நம்ம பேய் ஓட்டினா அவனே சேர்ந்து ஓடிடுறான். ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிக்குது, என்னத்த ஓட்டுறான், பேய் ஓட்டுறோம். ஓட்டலாம் அவனே பண்ணுறான் கூட சேர்ந்து. நான் அவனை ஓடுவேன், ஆனால் ஏன் பேய் என்ன பண்ண மாட்டேன், நான் விட மாட்டேன். இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு தலைப்பு எடுக்கிறோம், மதம் எனும் பேய் பிடியாது இருக்க வேண்டும். அப்போ பேய் பிடிச்சதுன்னு புரிஞ்சுக்கிறதுனால நம்ம இந்த வார்த்தையை எடுத்துன்னு வருமே தவிர, இது வந்து யாருன்னா பேட்டன் ரைட் வாங்கி வச்சுருந்தா அது நான் என்ன கிடையாது. மொழியில் வார்த்தைகளுக்கெல்லாம் பேட்டன் ரைட் வாங்கி வைக்க முடியாது. வச்சுருந்தாலும் அது ஒன்றும் தப்பு இல்லை, அது ஒரு பிரச்சனை. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், பேசி தான் ஆக முடியும். இந்த சொல்லுவாங்கள்ல, பெண்கள்
கர்ப்பிணி பெண்கள், வயசு சின்னவங்கலாம் என்ன பண்ணாதீங்க இந்த வீடியோ. அந்த மாதிரி சொல்லிடணும். உலக அறிவாளிகள், புரிந்து கொண்டவர்கள், மதம் பற்றாளர்கள் என்ன பண்ண வேணா. ஆமாம், அவருக்கு வந்து என் வீடியோவை பார்க்க வேணாம். இது ஏன்னா பேய் சமாச்சாரம். ஆமாம், உங்களுக்கு பேய் வந்தான்னா நான் பொறுப்பாளி இல்லை. அது வந்து சொல்லி வைக்கணும். டிஸ்க்ளைமரில் எப்படியும் போட்டுருந்தாங்கிறோம். அது அப்போ கூட நாங்கள் விடுறது இல்லைன்னு பார்த்துங்க. மனிதன் ஏன் மனிதனாக இல்லை? மனிதன் தானே, ஏன் மனிதனாக இல்லை அப்படின்னு கேட்டால் அவனுக்கு ஒரு பேய் பிடிச்சிக்குது. ஒரு நாய்க்கு பேய் பிடிக்குமானா பிடிக்காது. எந்த சாமியார் போட்டவனா கருத்தில் மாட்டி தெரியும். அதுக்கு விருப்ப தேர்வும் இல்லை. எஜமானவனா அதுக்கு காந்தின்னு பேர் வச்சுருப்பான். அது கேட்டிருக்காது, எனக்கு காந்தின்னு பேர் வை, ரொம்ப உலக உத்தமர், அவர் பேர் என்ன பண்ணேன் எனக்கு வையின்னு நாய் கேட்காது. இந்தியாவில் இருக்கிற நாய்களுக்கெல்லாம் பேர் ராபர்ட்டு. உங்கள் நாய்க்கு பேர் என்ன? காலம்பைரவர், இந்த மாதிரி பேருங்கள்லாம் வைப்பாங்க. யாருன்னா வைப்பாங்க? மகாலட்சுமி. நாய்க்கு வைப்பாங்க. ராதான்னு வச்சு, நான் மகாலட்சுமியை கேட்டேன். ராதா ரொம்ப பேர். அது ராதா, வேதா, சீதா, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. வைக்க மாட்டோம். ஏன் நாய்க்கு தெரியாதியா? ஆனால் போகிறவனுக்குலாம் தெரியல. எங்கள் நாய் பேர் கஸ்தூரிங்க சொல்லுவாங்க தானே, சொல்லாமா இல்லையா? அப்போ சில வெளிநாட்டு பேர் வச்சுருவோம். டாமி, ஜானி, டானி, இப்படி தான் பெரும்பகுதி நாய்களுக்கு பேர் எப்படி வைப்பான்? வெள்ளைக்காரன் பேரை வைப்போம். வெள்ளைக்காரெல்லாம் எப்படி வைப்பான்னு நினைக்கிறீங்க? வெள்ளைக்காரன் நாட்டிலலாம் அப்படி தான் வச்சுக்கிறானுங்க. காந்தி, நேரு இப்படிலாம். ஆமாம், உண்மையிலே தான் அவங்க அது மாதிரி பெருமைப்படுறாங்க. அவங்க மகாலட்சுமியை காலில் குத்தி நிற்பான். செருப்பே சரஸ்வதி போட்டு செருப்பு போட்டானுங்க. ஒரு கூல் ட்ரிங்க்ஸில் சரஸ்வதி படம் போட்டு வச்சுருந்தானுங்க. ஹெல்த் ட்ரிங்க்ஸுக்கு வந்து காலையே ஏதோ ஒன்று போட்டு வச்சுருந்தானுங்க. அது க்ரஷ் பண்ணி அது குப்பையில் போகுதுன்னு கேஸை போட்டு அவ்வளோமா அந்த பொம்மையை எடுத்தாங்க. இருட்டோம், டிசைனாக பேய் பிடிக்கும். இப்போ மதம்னா என்னான்னு நமக்கு தெரியணும். மதம் எப்படி பேயாகும்? ஒரு தனிநபர் பேயாக மாறுவார். ஏன் நமக்கு தெரியும். உலக உத்தமர் காந்தி எல்லாருக்கும் பேய் பிடிக்க வைக்கிறதுக்காக ஏவல் பண்ணி பிரிண்ட் பண்ணி புக்கில் போட்டு நமக்கு அமுச்சு விட்டாங்க. நம்ம பேய் என்ன பண்ணோம்னா, வாத்தியார் வந்து பேய் ஓட்டினார், மந்திரம் சொல்லி நமக்கு என்ன பண்ணார். ஆமாம், காந்தி அக்டோபர் 2ஆம் தேதி இது மாதிரி போர்பந்தரில் பிறந்தாருன்னு நம்ம அப்படியே கண்ணை திறந்து வச்சுன்னு அப்படியே உள்ளே போய் அப்படி காந்தி நமக்கு காந்தி பேய் பிடிச்சிட்ருக்கோம். அதுமாதிரி நோட்லலாம் அந்த பேய் படத்தை வச்சு என்ன பண்ணுப்பா, ரூபா நோட்டில் சிரிக்கிறாரு காந்தி, வாய் நிறைய ஜோரா புன்னகையே ஏந்தி, காசை பார்த்தா காந்தி தாத்தா போல நாம் சிரிப்போம். சிரிக்கிறதோடு காந்தி தாத்தா மாதிரி தான் சிரிப்போம். யார் மாதிரி சிரிக்க மாட்டோம் நாங்கள். ஏன்னா எங்களுக்கு பேய் எப்படி பிடிச்சிச்சே. ஆல்மா பச்சை கிளிகள் தோலோடுன்னா அதே காந்தி தாத்தாவை ஃபோட்டோ போட்டு கப்பல் வச்சு விடுவோம். ஏன்? பாசம் மட்டும் போதும் பெண்ணே, காசு பணம் எண்ணத்துக்கு. காந்தியை ஒரு பாட்டில் காந்தியை என்ன பண்ணுவோம், சிரிப்போம். இன்னொரு பாட்டில் என்ன பண்ணுவோம், காந்தியை கப்பலை உணவார் கதை வர சொல்லுவாங்க. நேரு நோட்டெல்லாம் எடுத்து கொளுத்தி சூடு பண்ணி டீயை சூடு பண்ணி கொடுத்தாருன்ட்டு. ஏன்? அவர்கிட்ட குச்சிக்கு நெருப்பு எதுவும் இல்லை போல். அப்போ கேஸ் வரலன்னு நிறுத்துவோம். அதனால் இருந்தது பேப்பர்னு கரன்சி கொளுத்துற அளவுக்கு வசதியாக இருந்தாருன்னு சொல்ல வராங்க. அவர் கார்லேருந்து வெளியே வருவார், காலேஜ்லேருந்து வெளியே வருவார், எந்த காரில் போவான்னு தெரியாது, எல்லா கைட்லையும் நின்றுப்பாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு வாசல் வைக்கிறதுக்கே கஷ்டமாகுது. 10 வாசல் வச்சுட்டு 10 காரை வச்சு நின்றுக்கிறானுங்க. நம்ம என்ன ஆகுது இதெல்லாம் படிச்சுட்டேன். ஆல்மா அவர் மாமா, இவர் தாத்தா. ஆல்மா என்ன பண்ணுவான், தாத்தா நேரு, தாத்தா காந்தி, மாமா நேரு. எதுக்கு? புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா பேயாய் பிடிப்பதற்காக. யா ஆல்மா கடகன்னு ஓடி போய் துணியை ஆப் தாவாணி மாதிரி பாவாடையும் தாவாணியும் ஒரே இதில் கட்டினா அது பேர் என்ன? கட்டின்னு இப்படியா? எப்படியோ இப்படி தானே. புத்தம் சரணம் கச்சாமி. சரிங்க, ரொம்ப தங்கம் சரணம் கச்சாமி. டேய், இப்போ தான் பல பிரச்சனை வந்து இப்போ புத்தராட்ட போறியா நீ? உனக்கு இருக்குது நீ சார். நான் தப்பாகவே சொல்ல. பேய் அப்படி ஒரு டிசைனாக பேய்ங்க இருக்குதா இல்லையா? ஹல்லேலூயா. யா நல்லதானே இந்த என்னாச்சு உங்களுக்கு?
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், புற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழிதனை சுமந்தடைந்தேன். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்த மாமா சொந்தமானாரே. மாமான்னு குறிப்பிட்ட ஒரு சொந்தம் சொல்லக்கூடாது, சொந்தமானாரேன்னு சொல்லலாம். மாமா ஆனாரே, தாத்தா ஆனாரே, பாட்டன் ஆனாரே, மச்சான் ஆனாரே, பக்கத்து வீட்டுக்காரன் ஆனாரேன்னு மட்டும் சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்லணும்? அதெல்லாம் சொன்னால் தப்பு. சொந்தமானாரேன்னா தப்பு கிடையாது. நிற்க வேண்டிய இடத்துல நிறுத்திடணும். தான்னா தான் பிரச்சனை. அந்த கணத்தை தான்னா தான் பிரச்சனை. என்ன பண்ணக்கூடாது? கடகன்னு ஓடி போய் கிணத்தை நின்றுடணும். இந்த மாதிரி மதத்தை பற்றி பேசும்போது ஓடி போய் நின்றுடணும். தான்னா வாடா வா. அப்போ மதத்தை பற்றி பேசும்போது இந்த இதெல்லாம் கூட சேர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டால், இங்கே சொல்லிட்டேன்னு வச்சுங்க, இவரை தான் அவன் பண்ணுவான். நம்ம யாருமே சொல்ல மாட்டோம், சொல்ல முடியாது. அது உன்னது மேதாவிங்களாங்கிறானுங்க. இப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு. என்னடான்னா, சார் நான் பேசலை, ஏயை வச்சு பேச வச்சாங்க. நான் சொல்லிடலாம்ப்பா, நமக்கு ஏஐ வந்து தான் பேயை காப்பாற்றிச்சு. ஏஐ வந்து என்ன பண்ணிச்சு? பேயை காப்பாற்றிச்சு. பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஏன்? அது நான் இல்லை, அது நான். சார் மதம் ஒன்று இந்த மாதிரிலாம் அசிங்கப்பட்டு டேய் என்ன பேசுறீங்க? இப்போ மாடுலேஷன் சொன்னேன்ல, மேல் ஃபீமேல், ஃபீமேல் மேல் வாய்ஸ் தான் மாறாது, பட் மாடுலேஷன் மாறாது. மாடுலேஷன் ஆகுது மாறாது. பேய் என்ன பேய் பிடிச்சதோ அதுதான், அந்த மொழி தான் நீ பேசுவ. உன்ன பேசுவ பாலகா, என்ன பண்ண பாலகா, என்ன எடுத்துனுவா ராஜகனி. ஒரு டென்ஷன் தான். நம்ம எப்போ பாலகனானோ இந்த ராஜகனின்னா என்னது? ராஜகனின்னா அப்போ சாமியாரத்துக்கு போய்க்கிறீங்க. ஏன் பயந்தீங்க? பக்கத்துலேயே பாரு போட்டு விட்டுருது இன்னொருத்தர் மேலே. பால் எந்து தான் சார், ஆனால் அவர் தான் மாப்பிள்ளை. அது போட்டுக்கிற ட்ரெஸ் எந்து தான், ஆனால் மாப்பிள்ளை. கேட்டோமா நாங்கள் யாருன்னு இருந்துன்னு போங்க ராஜகனின்னு சொன்ன. இப்போ என்ன ஆச்சு அந்த மாடுலேஷனே? அந்த மாதிரி இந்த மதங்க மொழியை வச்சு நிற்கும். மதங்க என்ன பண்ணியிருக்கோம்? சில மொழிகளை வச்சுருக்கோம். எல்லோரும் எல்லா மாதிரியும் பேச ஒரு நார்மல் ஸ்லாங் இருக்காது. மதத்துக்குள்ளே என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, மதம் ஒரு மொழியை முன்னிறுத்தியிருக்கும். மதம் என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு மொழியை முன்னிருக்கோம். ஆனால் இந்து மதத்தில் அப்படி கிடையாது. இந்து மதத்தில் அப்படி கிடையாது. ஹிந்தி பேசுவானா? பேச மாட்டானா? பேசுவான். தெலுங்கு, மலையாளம், இந்தியாவில் இருக்கிற 14 மொழியும் பேசுவான். விட்டா ஈப்ரு கூட பேசுவான். யார் மட்டும்தான்? ஆமாம், ரொம்ப ஒஸ்ட் ஃபெலோ இல்லைன்னா பெஸ்ட்டு ஃபெலோ யாருனாக்கா இந்து தான். இவனை என்ன கிரிட்டிசைஸ் பண்ண கேட்கவே மாட்டான், சண்டைக்கே வர மாட்டான். ராமரை செருப்பால் வச்சா அவர் தலைவர் ஆகிடுவார். ஏன்? நீங்கள் அந்த பக்கம் போய் இந்த நபியையோ இல்லை இது கிறிஸ்துவத்தையோ எதனா வார்த்தை பேசிட்டிங்கன்னா கூட தாங்க முடியாது. ஏன்? அவங்களாம் சொர்ண கெட்டு போனவங்க. நாங்களாம் யார்? சொர்ண. 3ல் ஒரு பேர் கிறிஸ்துவர், 3ல் ஒருத்தர் யார்? நான் இந்த சர்வே போட்டு பார்த்தேன். 31%, 27%. 3ஆவதுல யார் ஆகுறாங்கன்னா நம்ம இருக்கிறாரு. யாருன்னா மதமற்றவர். போயிட்டடா. இப்போ 3ஆவதுலேருந்து முதல் இடத்துக்கு வர வைக்கணும். நான் 3ஆவதுலேருந்து எந்த இடத்துக்கு வர வைக்கணும்? நான் இப்போ யார? மற்றவங்களாம் பின்னாடி 11%, 12% இந்துக்கள். 230 கோடி, 200 கோடி, 230, 200 கோடி, அம்மா 170 கோடி யார்? மதமற்றவர்கள். எப்போ ரன்னிங் ரேஸில் 3ஆவது இடத்துக்கு வந்துட்டோம். அட்லீஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்? ரேஸில் போய் நம்ம கலந்துனுக்கிறோம். இல்லைன்னா தள்ளிருப்பானுங்க. 1% தான் யார்? யூதர்கள். ஒரு 4-5% மற்றவங்க. ஒரு 13% இந்து மதம் ரொம்ப டேஞ்சரில் இருக்குது. ஆள் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு தேர்னாலும் 1 நாள் போனாக்கா.
ரொம்ப ஒரு 2 பேர் ஓட்டுக்கிறானுங்க வேகமாக. ஒன்று கிறிஸ்துவங்க, 2வது இஸ்லாமியர்கள். தப்பு கிடையாது, மத நம்பிக்கை மேலே எனக்கு ஒன்றும் அக்கறை கிடையாது. பேய் பூச்சி ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போது எல்லோரும் பேய் பூச்சின்னு வந்தால் தப்பா என்ன? ஒரு டிசைனா. ஆனால் இந்து பேய்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்து பேய் பூச்சாச்சு அவனுக்கு பிரச்சனை கிடையாது, கம்முன்னு வச்சுப்பான். சார் கடவுள் ஒன்றா இருக்கலாம், நீ இயேசுநாதர் மாதிரி ஒரு நல்ல கடவுள் இல்லைன்னா ஓகே சார், கோயிலில் போய் வீட்டில் எதுவுமே என்ன பண்ணிப்பான், மாட்டிப்பான். நீ எதனா ஒரு பிஏ பேண்டு இது சாமிடா இது கும்பிட்டா நல்லா இருப்பேன்னா ஓகே, என்ன பண்ணுவான் அவன்? என்ன பார் யோகம் வரன்னு எதை மாட்டி வச்சுருப்பான்? மானம் ஈனம் சூடு சொர்ணம் எதுவுமே கிடையாது. இதை வச்சா நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டா போதும், எதை ஒன்றா வச்சுப்பான். சார் அந்த சாமியார் வீட்டில் வந்து பேண்டாருனாக்கா நல்லதுன்னா வாழையில வச்சு பேண்டு எதுவும் வீட்டில் வச்சுருக்கேன். சிரிக்காதீங்க, ரியல். நம்மளே இருக்கிறார் 1 லட்ச ரூபா கூட்டில் சாமியார் வீட்டில் உட்கார வச்சு அனுப்பிச்சிக்கிறாரு. 1 லட்ச ரூபா அந்த சாமியார் வீட்டுக்கு கூப்பிட்டு, ஆமாம் அவரை வச்சு கீழே வர வச்சுக்கிறாரு. அதெல்லாம் பேசும்போது மரியாதை பேசினேன், இதை மட்டும் இதுவும் மரியாதை தான் பேசுகிறேன். சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்று செல்வார் செயலுக்கு நான் இனி கும்மி அடின்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க, கும்மி வச்சுக்கிறாங்க. இந்து மதத்தை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிடுறாங்க இந்து மதத்தை. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்து மதம் மாதிரி ஒரு புனிதமான மதத்தை நீ எங்கே போனாலும் தேட முடியாது. பிரச்சனை இல்லாத ஒரு மதம் எதிரானா நீ இந்துவாரு இல்லை மதம் மற்றவனா இரு, மதம் மட்டும் மாறிடாது. மாட்டினேன் மதம் மாறினேன்னு வச்சுக்கோ, உனக்கு சுடுகாடு கிடையாது. மதம் மாறின உடனே உனக்கு என்னடா ஆயிருக்கோன்னா சுடுகாட்டில் உனக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. நீ அங்கேருந்து நீ எதனா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ அந்த மதத்தை, இந்த மாதிரி ராமரை செருப்பால் அடிப்பேன்ற மாதிரி அங்கே இருக்கிறவர் யார் பேர்னா சொல்லி அடிப்பேன்ட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு சுடுகாட்டில் இடம் கிடையாதுடி போன்றுவாங்க. உன்னை டிக்கெட்டுக்கு இச்சு என்ன பண்ணுறாங்க, அக்கௌண்ட்லேருந்து டெலீட் பண்ணுருவாங்க, உன் பேர் இருக்காது அங்கே. அதுக்கு பயந்துனே அதில் இருப்பான். இயேசுநாதர் பிறந்த இடத்துல கூட இயேசுநாதர் மறுத்து வெளியே வந்துட்டுங்கிறான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. உனக்காகவும் எனக்காகவும் பாடுகளை அவர் சுமந்தாருன்னுவான். சார் நான் கேட்கல, எனக்கு எனக்கு வானாங்க, நான் ஏதோ சிலுவையோ சூலமோ இல்லை ஆத்தாலையோ காடியோ அம்மனையோ கும்பிட்டுன்னு போகிறேன், என்னை விட்டுருங்கண்ணா, அது விற்கிறகண்டா, விற்கிற ஆராதனை வானான்னு புக்கை காட்டுவான். சார் அந்த புக்கு எனக்கு எதுக்கு, என் வீட்டில் என் 1000 புக்கு இருக்குது. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டர்னா எங்களுக்கு தெரியாத பாடுவோம். ஒருத்தர் லலலா அதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன சார்னு என்ன கேட்குறான். ஏதோனுக்கே தெரியாது, அவன் ஏதோ ஒன்று கட்சி விட்டு போய்க்கிறான். அப்படிதானே கேட்டுறீங்களா? லா 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 வினோதம் ரிரி 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 ரி கர இன்னும் இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே புரியாத ஒரு விஷயம் என்ன, அரகர என்னவா அரகர மகாதேவன் இல்லையா? அது போயிட்டாரு, நீ அது வரைக்கும் கூட பார்த்து கெட்டு போயிட்டு. கந்தனுக்கு முருகனுக்கு அப்படின்னா தெரியல, பிரச்சனை கிடையாது. தெரியணுமா? எல்லாம் சொன்னாலும் என்ன பண்ணா, அவன் கந்தனுக்கு ஆரோகரா, முருகனுக்கு ஆரோகரா, இது என்ன பிரச்சனையே கிடையாது. ஒரு இந்துவை பிறந்தனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. பக்கத்தில் கறி மீன் சாப்பிட்றவனா இருப்பான், என்ன தான் இந்துன்னுவான். பீஃப் சாப்பிட்டாலும் அவங்க இந்து தான். ஆனால் சில பேர் ஒத்துக்க மாட்டான், இவர் அது வந்து வள்ளிய இந்து கிடையாது. இப்போது இந்துக்களில் புனிதமான இந்து, புனிதமற்ற இந்து இருப்பான். ஆனால் இந்துக்களில் கூட்டம் நிறைய இருப்பான். ஒருத்தன் நாம வச்சு நான் தான் சரின்னுவான். அவன் சைவத்தை அநியாயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுவான். அவர் காலை தூக்கி இந்த ஜெட்டி போடலன்னுவான். யார்? ஒரு வைணவன். அந்த புக்கை ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தன் கருப்பு சட்டை போட்டு ஈஸியாக பேசிடுவான். கேட்டாக்கா அந்த புக்கில் அவர் தான் சார் எழுதிறாரு. ஏன் பிரச்சனை முடிஞ்சிச்சு, இன்னும் தான் திலாலங்கடி பண்ணாலும் அவன் ஒன்றும் பண்ண முடியாது. கேட்டால் என்ன சொல்லுவான், நான் பேசினேன், ஒரு வைணவர் என்ன பண்ணிக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு புக்கை எழுதிறாரு, சிவன் ஜெட்டி போடுறதுனால அவர் என்ன பண்ணினாரு. அந்த அக்கா அன்றைக்கி பீரியட் இருந்ததாங்க, அதனால் தூக்க முடியல காலை. ஆமாம், ஆம்பளுக்கு காலை ஈஸியாக தூக்கிலாம், பொம்பளை தூக்க முடியாது சார், இது மாதிரிலாம் கதை சொல்லுவானுங்க. ஆல்மோஸ்ட் சிவன் காலை தூக்கிட்டு ஜெயிச்சிட்டாரு, இது ஏமாத்திறாரு, பகல் கொள்ளே இருக்குது, பெண்ணோட பலங்கீனத்தை புரிஞ்சினாருன்னு சொல்லுவான். சிவனை பார்க்குறவங்க செய்வங்கெல்லாம் கேட்டு சண்டை போட்டு கொதிப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணி தெளிச்சு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த போகும்போது பாலுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரியே என்ன பண்ணுவாங்க, பேசுறவனை போது தான் பிடிப்பாங்க. இந்து மதத்தை பிரச்சனைன்னா, மற்ற மதத்தை பேசினா எவன் பேசினாலும் பிரச்சனை தான். கூட்டம் கொஞ்சம் நிறைய இருந்தால் கொஞ்சம் யோசிப்பாங்க. நம்ம பலகீனமான ஆளுன்னா பிடிப்பாங்க. இவனை பிடிச்சா 10 பேர் உள்ளே வந்துடுவாங்கன்னா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளும் அப்படி தான், இவன் பேசுகிற பேச்சு போய் வரட்டும் நான் தாங்கிறாங்க, கூடவே உட்காந்துனே.
இவ்வளோ பேசிக்கிற சச்சங்கம் நல்ல போடான்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இங்கே பக்கத்துலேருந்து சார் கரெக்டு தான் நீங்கள் பிடிச்சி அப்போ நான் திருந்துவான் தான் வந்த மரியாதையாக பேசுவான். நான் வந்த உடனே 10 போய் 100 வந்துட்டு இருக்கேன். போகும்போது ஒரு வாரோட போனால். ஆனால் மதம் பேசும்போது சொல்லக்கூடாது. சொல்லும்போது நீ இப்போ என்னென்னா இதை கட் பண்ணி அங்கே ஓட்டினா மேட்ரு முடிஞ்சிச்சு. அப்போ டூல் வச்சுன்னு வேலை செஞ்சாங்கன்ட்டு. அப்போ நம்ம வீடியோவிலேருந்து தான் இருக்கக்கூடாது. வேறு யாருன்னா வீடியோ இருந்தால் அது யாருக்கு அது கிடையாது. நம்ம ஆமாம் கம்பெனி ஜவாப்தாரி இருக்குது. என்ன இது சொல்லுவாங்க? என்னங்க ஜவாப்தாரி கிடையாது. அது பிரிண்டே ஜவாப்னே வச்சுருப்பாங்க. உத்தரவாதம் கிடையாதுன்னு போட்டிருக்கலாம். என்ன போட்டிருப்பாங்க? ஜவாப்தாரி. அந்த காலத்தில் அது மாதிரி தமிழ் விளையாடிக்குது. ஜவாப்தாரி கிடையாது அப்படின்னு எழுதுவாங்க. டிக்கெட்லலாம் அந்த காலத்து டிக்கெட்டில் பஸ் டிக்கெட்லாம் நான் வச்சுங்க ஒரு 2-3 டிக்கெட்டு பழைய டிக்கெட்லலாம். அதில் வந்து நீங்கள் எடுத்து போகிற உடைமைகளை காணாமல் போயிடுச்சேன்னா கம்பெனி ஜவாப்தாரி கம்பெனின்னு எழுதி வச்சுருக்கோம். இது மாதிரி மதங்கள்லாம் கம்பெனியாக மாறிடுச்சு அதுங்கெல்லாம். ஸோ அங்கே வந்து டிக்கெட்லாம் கொடுத்து உறுப்பினர்லாம் சேர்ப்பாங்க. நீங்கள் உறுப்பினர் ஆகிட்டிங்கன்னா உங்கள் கதை முடிஞ்சிடுச்சு. அந்த 2 பேர் ஓட்டுனுக்கிறான் இப்போ ரேஸில் ஃபஸ்ட்டு செகண்டு. அதனால் அந்த பேயை ஓட்டுறது கஷ்டம். என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா இப்போ மதம் இல்லாமல் பேயாவே மாட்டான்ல. ஒன்று பேய் பிடிச்சிக்கிறது, ஒன்று பேயாவே ஆயிடுது. 2 சந்தர்ப்பம் இருக்குது. உனக்கு பேய் பிடிக்கணுமா நீ பேய் ஆகணுமான்றது தான் விசேஷம். இப்போ மதம் என்ற பேய் தான் பிடிக்கக்கூடாது. ஆனால் நீ என்ன வாங்கினா சார் நாங்கள் நல்ல மனுஷனாக்குறேன் எங்களை ஏன் பேயாக்குற? தப்பு இல்லையா? பேய்னா ரொம்ப மோசமானது இல்லையா? பேயில் நல்ல பேயெல்லாம் இருக்குது. சில பேர்லாம் சாந்தமாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி வெறி கொண்டு ஆண்டுக்கிறான்னு வச்சுக்க. அவன் மேலே பேய் வந்துடுறனா அவன் சாந்தமாகிடுவான். ஏன் பேய் வந்துச்சு பேய் வந்துச்சுன்னா என்ன ஆகிடுவாருன்னா அப்படியே சைவம் சாப்பிடுவார். தியான கிளாஸு போகிறேன். அது இருந்தது. செருப்பு தோல் செருப்பு போடக்கூடாது. என்ன போடாது? அவன் வார உள்ள கட்சி 5-6ன்னு போட்டிருப்பான். அந்த ஒரு உயிரை கொண்டு அது மேலே நின்று இதெல்லாம் அசிங்கமாக தெரியலையா? படாது. அவன் பிளாஸ்டிக் செருப்பு போட்டுன்னு இருப்பான். தெரியாது. கோயிலுக்கு போனால் புனிதமானது எப்போ முதல் வேலையை என்ன பண்ணா? செருப்பை கட்டி விசிறி வச்சிடணும். அப்போ தான் நீ யார்? புனிதமானவன். செருப்போட்ட யார் நீ? அப்போ உன்னை மதிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. அப்போ தான் நீ என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல என்ட்ரி. அங்கே என்ட்ரிலாம் அப்படி கிடையாது. இங்கே யார் வேணா வரலாம், யாருன்னா திறந்துகிட்டே இருக்கும். யார் வேணா உள்ளே வரலாம், போய் வரலாம். கதவே போட மாட்டாங்க. 24/7 திறந்துருக்கும். யார் வேணா திடீர்னு வந்து ராமரை கும்பிடலாம், திடீர்னு ராமரை செருப்பால் அடிக்கலாம், திடீர்னு கிருஷ்ணனை கும்பிடலாம், கிருஷ்ணனை பிடிக்கலன்றான். எவ்வளோ நம்மளே சொல்லிக்கலாம் ராமனும் கிருஷ்ணனும் அவதாரம் தான் அன்றைக்கலாம். 2 பேருக்கும் முரண்பாடாக இருக்கும். இவனுக்கு நிறைய பொண்டாட்டி 3000 பேர் பண்ணுவான், இவன் ஒரே பொண்டாட்டி இன்னொருத்தனை எவனும் பார்க்கலன்னுவான். இப்போ 2 பேரும் ஒன்றாடானா ஆமாம் 2 பேரும் அவதாரங்கன்னுவான். நம்ம ஒன்றும் தெரியாது. என்னடா ஒரு அவதாரத்தில் 10 பேர் 100 பேர் நானுங்க, ஒரு அவதாரத்தில் ஒன்று எது ஆகுது நம்ம இஷ்டம். ராமர் என்ன கும்பிட்டுக்கலாம். ஆனால் 2 பேரையும் கும்பிட்டு நாம போட்டுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இல்லவே இல்லைன்னா குழந்தைய வச்சுக்கலாம். ராமர் குழந்தை ராமர் வச்சுக்கலாம், குமரன் ராமர் வச்சுக்கலாம். ராமர் எத்தனை ராமர்னா எத்தனை ராமரோ? ராமன் எத்தனை ராமனடி பாட்டு கேட்டு நமக்கு பயிராயிடும். கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராம, அப்பாவுக்கு மதிச்சு நின்று கோதண்ட ராம, தண்டமாக போன ராம, வீணாக போன ராம, சாப்பாட்டு ராம, இந்த மாதிரி ராமனுக்கு எத்தனையே ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இயேசுநாதர் ஒரே இயேசுநாதர் தான். அவர் உலக உத்தமர். யார் அவரு? சொன்ன உடனே கம்மன். அவரை போய் இந்த ராமர் மாதிரி இந்த சாப்பாட்டு ராம அது மாதிரிலாம் இயேசுநாதர் என்ன சொல்லக்கூடாது. ஏன்? உனக்காகவும் எனக்காகவும். எனக்காக சார் நான் கேட்கவே இல்லைன்னு சொன்னேன். அவன் ஃபஸ்ட்டு யாரை தான் சொல்லுவான்? கூடும்போதே எப்படி தான் கூடுவாங்க? ஏய் பாவியே என்னுவான். திரும்பி எல்லாம் பார்க்கணும் யாரை ஒருத்தர் கூப்பிட்றாங்கன்னு. இவன் நான் தான் ஓடுவான் கிடக்குன்னு ஆடு மாதிரி. ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுநாதர் அவர் வந்து ஒரு நபி, அவர் ஒரு இறை தூதர், கரெக்டு. ஆனால் அதை விட விசேஷமாக ஒருத்தர் வந்துக்கிறார். அவர் கடவுள்கிட்ட டைரெக்டாக பேசுவார். அவர் பேசி என்ன பண்ணிடுறாரு, நமக்கு இறைக்கிறாரு. நம்ம என்ன பண்ணாத ஒத்துக்குன்னு கீழ்ப்படியணும். அந்த சட்டம் தான். அவர் என்னடா பண்ணாருன்னு கேட்டால், அவர் இங்கேருந்து 63 வயசில் நேராக எங்கே போயிட்டார்? மேலே கடவுள் என்ன பண்ணி வச்சுட்டாரு நமக்கு. இவனுக்கெல்லாம் சொல்கிற மாதிரி நிறைய பிரிவுலாம் கிடையாது. ஒன்றே தான். இப்போ பிறந்தியா, செத்துட்டியா, திரும்ப பிறப்ப,
சாவே மாட்டாங்க. உலகம் நமக்கோர் சந்தை மடம், வருவோரும் போவோரும் தங்கும் இடம், இதுவல்ல நமக்கு சொந்த இடம், இருக்குது மேலே புதிய இடம். புதிய இடம். எந்த ஹெலிகாப்டர், ராக்கெட்டு, மட்டை, மயிறு எதையும் விட்டாலும் பார்க்க முடியாதுயா. அது தூரத்துக்கும் அப்பாற்பட்டது. உனக்கு அங்கேருந்து வந்து மல்லுக்குங்க வந்து தூக்கின்னு போடுவாங்க, அவ்வளோதான். அங்கே போனாக்கா உன்னை ஆணி வச்சு அடிப்பாங்க, கயிறு கட்டி குத்துவாங்க. டிசைனாக இருக்கும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. யாரோ பார்த்துட்டு வந்துட்டுக்கிறாங்க, இல்லை போய் வந்துட்டுக்கிறாங்க, ஏதோ அது தெரியாது நமக்கு. இந்த பேயை பற்றி நீ பேசுனீங்கன்னு வச்சு இங்கே எல்லாம் பேய் ஆடுவாங்க. சார் தெரியாமல் சொல்லிட்டேன் மன்னிச்சிங்கன்னு சொல்கிற வரைக்கும் விடுறது இல்லை. இதெல்லாம் பேசும்போதே சொல்லிடணும், சார் நாங்கள் ஏதோ மதத்தை பற்றி பேசியிருந்தோம், அதுக்காக இதெல்லாம் பேசணும், தப்பாக இருந்தால் என்ன பண்ணுறங்க, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிடணும். இல்லைன்னா பிரச்சனை. கடவுள் ஒன்று தான், கடவுள் ஒன்று தான். எல்லாருக்கும் கடவுள் ஒன்று தான். இப்போ நான் பேய் ஆகலாமா, வேறு பேயை என் மேலே பூச்சி விட்டுக்கலாமா? இங்கே தான் பிரச்சனை. 2 பேய் பூச்சிங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்? இந்த பேயெல்லாம் சில்லற பேய்ங்க ஓட்டுறோம். ஆத்தாலியா கும்பிட்ற அப்படின்னா பெஜராகிடுவான், கொஞ்சம் வெறுப்பாகும். அவமா யோசித்துப்பா, பாம்பம் தானே, ஒன்றும் வேணாம். மதத்தில் ஜாதிக்குதுரா, மதத்தில் என்ன இருக்குது, ஜாதிக்குது. எங்ககிட்ட ஜாதியே இல்லைன்னுவான். அவர் தான் இவர் பெஜராகிடுவார், பிரதர் ஆகிடுவார். உடனே என்ன ஆகிடுவார், பிரதர் ஆகிடுவார். ஏன்? இங்கே பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் போய் தண்ணி குடிக்க முடியாதுன்னுவான். ஏன்? அண்ணாச்சி சேர்க்க மாட்டார். அண்ணாச்சியே கோயிலில் சேர்க்கல ஒரு காலத்தில். அண்ணாச்சியே கோயிலுக்காரனா இடுப்புக்கு தள்ள கட்டுக்கிறான். உடனே அவர் ஒரு சாமியார் ஆகிட்டுக்கிறார். மேட்ரு முடிஞ்சிச்சு. இடுப்புக்கு துண்டு எடுத்து தள்ள கட்ட உடனே அவர் ஏதோ ஐயா வைகுண்டர் ஆகிட்டார். புரியுதா? நிறைய பேர் ஐயா வழின்னுவாங்க. நீங்கள் ஐயா வழினா என்ன வழின்னு வச்சுக்க போகிறீங்க? ஆமாம், ஐயா வழினா வேறு யாரோ ஒருத்தர் வழி, ஆளுக்கு ஒரு வழி. இது நாமத்தை நேரா எது வரைக்கும் நேரம் என்ன? நான் இந்த நேர் கிடையாது. இது நேரா, இது நேராங்க, இதுதான் நேரு. அப்போ இது குறுக்கு. பட்டுன்னு இருக்கும்போது இது எப்படி இருக்கும்? பட்டுன்னா எப்படி இருக்கா? பட்டுன்னு இருந்தால் எப்படி இருக்கா? பெருமாள் என்ன பண்ணுகிறாரு? இப்போ நாம நேராக தான் பட்டுன்னு இருக்குதா? ஒழுங்கா சொல்லியா? இதெல்லாம் கேட்கக்கூடாது. இல்லை பிரச்சனை என்ன? பிரச்சனை தானே, வாழ்க்கையே பிரச்சனை தான். வேற என்ன இருக்குது? வந்து பொருந்து விட்டோம், ஆனால் வாழ் தெரியவில்லை. என்ன செய்யுது? எதுவும் தெரியல. இப்போ பேய் பூச்சிக்கிச்சா இல்லையானே அதுவே தெரியல இப்போ. ஸோ சில பேய்ங்க சூப்பர் பேய்ங்க, அது என்ன பண்ண முடியாது. நம்ம ஒரு சராசரி மந்திரக்கட்டிலலாம் அது தத்து முடியாது. இப்போது ஒரு சில பேயெல்லாம் இருக்குது, திருநீர் போட்டாவே போயிடும். இப்போ திருநீர் எடுத்து அப்படின்னு ஒன்று தொப்புன்னு விழுவாங்க, பேய் போயிடும். ஒரு சில பேய் இருக்கும், வேப்பலெல்லாம் எடுத்து வச்சு அடிச்சு. இன்னும் ஒரு சில பேருக்கெல்லாம் பூஜை பண்ணணும், விளக்கெல்லாம் வச்சு, நெருப்பெல்லாம் வச்சு, அனல்லாம் வச்சு, மேலே கருப்பத்தை பண்ணும்போதே சுற்றி மேலே பண்ணோம். நம்ம பேய் ஓடிச்சுன்ற மேலே வந்துச்சு. அப்படி இல்லைன்னா உச்சி முடியை தூக்கி கட் பண்ணிட்டு பேய் என்ன பண்ணிட்டேன், ஏற்றுட்டேன். இன்னொன்னே அவங்களும் அப்பா பேய் இனிமேப்பட்ட. ஏன்னா பேய் ஆடுறவங்களுக்கு தெரியும் பேய் ஆடுதுன்ட்டு. அது அவங்க என்ன பண்ணுறதுன்னா எதை வச்சு நம்ம வெளியே வரலான்னு தெரியாமல் பேய் ஆடினே இருப்பாங்க. இவன் அதை புரிஞ்சு என்ன பண்ணுவான்? ஆமாம், ஆமாம், அவங்களா மனசு இறங்கி இந்த வீட்டுக்காரனுக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறோமே, நமக்கு இனிமேல் போட்டு பேய் பிடிக்குவானா நெஞ்சாதான் ஆச்சு. இல்லைன்னா என்ன இல்லை. இன்னும் சில பேர் நாங்கள் எலுமிச்சை உள்ளே விட்டு வெளியே எடுப்பான், ஜாக்கெட் உள்ளோம் சில சாமியார். அதுக்குன்னே பேய் வரும் சில பேருக்கு. இப்போ இந்த டிசைன், இந்த பேட்டர்ன் இருக்குது இல்லை, இது அங்கே போயிடுச்சு எங்கள் அன்பான இயேசுநாதர்கிட்ட. அவர் என்ன பண்ணுறாரு, சல பார்க்குற ஃபயர்னு ஒரு அப்படியே இயேசு அழைக்கிறா, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோதனைகளை கடந்தான் என்ன ஆனந்தம். அப்படின்னா நம்ம போய் லேபில் போயிட்டு அந்த அலுமினியம் பேராசைட்டையும் ஆசிட்லையும் கலந்து பார்த்து சோதனையில் போயிட்டு அது ஒரு பிரச்சனை இல்லை, புகை தான் வரும், உனக்கு அது வெளியே வந்தேன்னு வச்சுக்கேன். சோதனைகளை கடந்தா நம்ம சோதனை சாவிக்கே போயிருக்க மாட்டோம். அப்போ நம்ம பேரின்போம். ஏன் இந்த மதங்கள்லாம் அதே பேய், அது ஒரு பேயை அறிமுகப்படுத்தி வச்சோம்.
ஹலாயல்லு, இப்ரேலு, ஜிப்ரேலு, மேலே 6 பேர் இருந்தாங்க. இந்த கடவுள் முட்டாள் 6 பேரை உண்டாக்கிட்டான். அவங்க மேலேருந்து தப்பிச்சு கீழே குச்சிட்டானுங்க. வந்து உனக்கு ஏதோ ஒன்று சொல்லி கொடுப்பானுங்க. நம்மளால் அதெல்லாம் கிடையாது. சாத்தானுக்கும் ஒரு கும்பிடு போடணும். என்ன பண்ணு, சாத்தானுக்கும் அதுக்கு ஒரு காயத்ரி மந்திரம் சொல்லு. ஓம் பூதசேனாய வித்மதே பவபுத்ராய திமிகி தன்னோ சாஸ்தா பிரசோதயாத்து. சாத்தானுக்கு சாமி ஆடுறான்னா ஐயப்பன். இது சொக்கானி கரி பகவதி அம்மே. ஆல்மா அரசியல்வாதி எங்கே போவார்னா கேரளாவுக்கு போகிறவர் சூனியை வச்சு வச்சுருவார். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களோட அப்பா, அந்த ஐசிஎஃப்பில் வேலை செய்யும்போதே கேரளாவுக்கு போய் மந்திர தந்திரங்களெல்லாம் கற்றுன்னு வந்து என்ன பண்ணுறாரு அவரே, எல்லாரையா மயக்கணுங்கிறாரு. உனக்கு தெரியவே தெரியாதா? யார்ப்பா உனக்கு இதை சொன்னது? எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் தெரியும். நான் ரயில்வே தானே, நாங்கள் ரயில்வே இல்லை, அது தெரியும். அவர் கேரளாவுக்கு போய் என்ன பண்ணிக்கிறாரு தங்கி, நான் என்ன பண்ணிக்கிறேன் இப்போ நான் மந்திரம் பாரு தெரியல உங்களுக்கு. பாம்பு இது ஒரு மந்திரவாதி மாதிரி இல்லையா உங்களுக்கு? தப்பு. ஜோக்கர் பீஸ் மாதிரி தெரிஞ்சால் தப்பு உங்களுக்கு. நான் பக்கம் மந்திரவாதி உங்களுக்கு தான் தெரியல, பேய் ஓட்டுறேன். ஸோ சிம்பிளாக ஓட்டுற பேய்ங்க, இந்த இந்து பேய்ங்களெல்லாம் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிடலாம், ஓட்டிடலாம். இப்போ சைவ பேய் ஒன்று வரும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிட்டா சிரிச்சிடும்னா கம்முன்னு போயிடும். டக்குன்னு மாறிடும். காந்தி மகாத்மா உன்னதமான இருக்கணும், அது அவருக்குங்க, உங்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் என்ன ஆத்மான்னு கேட்டவுடனே ஆமாம் கரெக்ட் தானேட்டு ஒன்று காந்தி. இது மாதிரி சில பேய்களெல்லாம் சொல்லும் போதே போயிடும். சில இதெல்லாம் வீடியோ பார்க்கும்போதே பேய்கள்லாம் போயிடும். ஐயோ இந்த ஆள்கிட்ட போகக்கூடாதுன்ட்டு நான் ஒன்று அந்த வள்ளி 2 பேய் என்ன பண்ண முடியாது நம்ம. ஏன்னா மேலேருந்து கடவுளே அமுச்சு விட்டுக்கிறாரு அந்த பேய்களை. நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் இஷ்டம், நீங்கள் எந்த மதத்துலனா இருக்கலாம். நான் வந்து உங்கள் வீட்டை கதவு தட்டி நீங்கள் மதம் மாறுங்கலாம் நான் சொல்ல போகிறதில்ல. மதம் மாறுற மாதிரி ஒரு முட்டாள் தானே இல்லவே இல்லை. மதத்தை விட்டுட்டு வெளியே வந்துடணுமே தவிர என்ன பண்ண முடியாது, மதம் மாறக்கூடாது. குற்றம். உன்னை நீ அவமதிக்கிற. ஏன்னா நீ இந்துவாக இருக்கிறதுல ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன் பிரச்சனை கிடையாது. இப்போ புருஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே சைவமாக இருப்பார், சாப்பிட மாட்டேன்னுவார், நிற்க மாட்டேன்னுவார், குந்த மாட்டேன்னுவார், அடியில் ஏதோ மூளை வந்துச்சுன்னுவார், ஏதோ பண்ணுவார். ஆனால் பொண்டாட்டி பார்த்தா வள்ளியே கட்டு நிற்பார். இல்லை பொண்டாட்டி பயங்கர அப்படியே இருப்பாங்க. எங்கள் வீட்டில் மாட்டு செய்ய மாட்டோம், சட்டி கெட்டுரும், சட்டி வெந்துடும், இல்லை சட்டி ஓடிச்சுன்னு மாடு வெளியே வந்துடும் அப்படின்ட்டு அவங்க செய்ய மாட்டாங்க. இவர் வெளியே போய் தள்ளுவண்டில் போய் என்ன பண்ணுவார், சரக்கு வச்சுட்டு பீஃப் வாங்கி ஏதோ ஒன்று சாப்பிட்டு உள்ளே வந்துடுவார். ஆனால் உள்ளே வந்த பேர் உள்ளெல்லாம் விட்டுப்பாங்க. அது 2வது விஷயம். அது பிரச்சனை கிடையாது. டேரெக்டாக தான் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது. மாட்டுக்கறி சாப்பிட்டு ஒரு முத்தம்லாம் கொடுத்துக்கலாம். முத்தமழை இங்கு கொட்டி தீர்க்காதோ. ஏன்னா மாட்டுக்கறி சாப்பிட்டு வந்தால் வேலை நல்லா செஞ்சுன்னு பால். அதனாலே இனி போலியானுவா வெளியோ. இது ஒரு மனிதனின் கதை, இதயத்தில் இருத்துங்கள் இதை. ஒரு படம், ரகுவரன். அவன் குடிச்சிட்டு வந்து அவன் கூட சந்தோஷமாக இருப்பான்றதுனாலே குடிக்க சொல்லிடுவா. ஆமாம், அவனை டைவர்ஸ் பண்ணிட்டும் போயிடுவான். குடிக்க ஆரம்பித்து குடிக்க வச்சு தான் அவன் தான் அந்த நாடகத்தில் அந்த மாதிரி ஒரு கதை வந்திருக்கும். இது ஒரு மனிதனின் கதை, இதயத்தில் இருத்துங்கள் இதை. என் இதயத்தில் போய் ஊந்துச்சு. ஒரு குடிகாரனை உருவாக்குறது. அவன் என்ன பண்ணுறது, அவனை குற்றவாளியா மாற்றுறது. ஒரு ஏழையை உருவாக்குறது. அவன் அவனை ஏளனை பத்துறது. ஜாதியில் மட்டும்னு இவனே சொல்கிறது, அவனை ஒத்துக்க வச்சிருது. அவனை பத்துறது. அவன் ஜாதி தலைவர்கள்லாம் வந்திருப்பாங்க. நீ என்ன ஆகிடுவேன். இந்த பேய்களெல்லாம் டக்குன்னு செருப்பாலை தாய்ச்ச மாதிரி 4 வார்த்தை சொன்னோன்னே சுருக்குன்னு ஆகி போயிடுவானுங்க. அந்த வள்ளி 2 பேய் பக்கம் போகக்கூடாது. ஏன்? அந்த பேய் தனியார், அது பூதம், அது பேய் கூட கிடையாது, பெருசு. மாட்டிப்போம், விழுங்கிடும். அவங்களாம் சொர்ண கட்டுவங்க. அவங்கள என்னவா பேசி எங்களை என்ன பண்ணாது. இங்கே கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் உயரமாக இருந்தாலும் குள்ளமாக இருந்தாலும் நீங்கள் என்னவா இல்லை, இஸ்லாமியனாவோ கிறிஸ்தவனாவோ மாறலாம். நீங்கள் எங்கன்னா பிறந்திருங்க என்ன பண்ணிடலாம், இங்கே வந்துடலாம். நீங்கள் பிறந்துட்டீங்களே அந்த ஜாதி மட்டும் விட்டுருங்களா பார்க்கலான்னு நம்ம பெட்டர் ஆகிடும். ஆமாம் தானே, விடவே நம்ம விட்டுட்டோங்க ஜாதி இல்லைன்னு சொன்னால் கூட பக்கத்து வீட்டில் இருக்கிற பொம்பளை கொடுத்துக்க மாட்டான். அவன் பரப்பையன் தாங்க, அவன் பள்ளம் தாங்க, அவன் நாய்க்கர் தாங்க, அவன் செட்டியார் தாங்க, அவன் இடையம் தானேன்னு என்ன பண்ணுப்பான். இன்னொருத்த நாவை பற்றி நிற்பான். நம்ம வந்துட்டு இருப்போம் நம்ம ஜாதியை. அவன் தான் நாவை பற்றி சொல்லுவான், நீங்கள் இந்த ஜாதி தானே என்னவான். நமக்கு அப்போ தான் தெரியும் நம்ம ஜாதியா வந்தது என்னமோ வேறு இடத்துலேருந்து, ஜாதிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒன்றுலேருந்து. எல்லோரும் அங்கேருந்தான் வெளியில் வந்திருப்பாங்க. சார் இல்லை என்ன அர்த்தம் எடுத்தாங்க, அதனால் நாங்கள் வேறு ஜாதி. அப்போ அர்த்தத்தை ஜாதி வெளியே வந்த ஜாதி 2 சேர்ந்து தானே இருக்குண்ணா. ஆமாம், இட்டார் ஈட்டாதார் எதனா இட்டா. அம்மா பெற்றாங்கன்னா ஒரு ஜாதி, இட்டினவங்க ஈட்டாதவங்க பிடுங்கினவங்க ஒரு ஜாதி. அப்படி கூட சொல்லலாம். நாங்கள்லாம் பிடுங்கின ஜாதி, நாங்கள் பிடுங்கிங்க நான் பிடுங்கிட்டாங்க. நாங்கள்லாம் பிறந்த ஜாதி, நாங்கள்லாம் பிறந்தோம்
என்ன கருமமோ இவன்கிட்ட ஜாதி இருக்குதுன்ற ஒரு காரணத்தை காமிச்சே என்ன பண்ணிப்பாங்க. ஊரெல்லாம் உங்களெல்லாம் என்ன ஆக்கி வச்சுக்கிறாங்க ஊரெல்லாம். அதனால தான் அவங்க 2 பேரும் முதலீடு பண்ணுக்கிறாங்க. தான் தோன்றித்தனமாக உருவான எதை வேணா வழிபட்டுக்கிற கல்லை மண்ணை மட்டையை மயிரை எல்லாத்தையும் கும்பிட்டுக்கிற கடலை ஆறை நதியை எல்லாத்தையும் கும்பிட்டுக்கிற எந்த பொம்மையான வச்சுன்னு கும்பிட்டுக்கிறவன் சரியா? இதுதான் ஒருத்தன் தான் சரின்னு சொல்கிறவன் சரியா? ஒன்று தான் சரின்னா ரூல்ஸ் எனக்கு எதுக்கு? இங்கே எல்லாம் சரி, ரூல்ஸும் கிடையாது. அங்கே இதுதான் சரி, ரூல்ஸ் ரொம்ப மோசமானது. திரும்பி பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது தான். பெல் வச்சா வெளியே போகணும், பெல் வச்சா உள்ளே வரணும். நாய் கதை தான் நம்ம கதை. ஆனால் அவன் சிறையில் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ண மாட்டான். இவன் தான் சிறையில் இருக்கிற மாதிரி சொன்ன உடனே இவன் ஒத்துப்பான். கூப்பிட்டு வச்சு இவருக்கு வந்து இதெல்லாம் போதிச்ச உடனே என்ன ஆகிடுவார் இவர்? என்ன ஆகிடுவார்? கரீட். நம்ம இனிமேல் பற்றி யாரும் கிடையாது. இந்த பள்ளம் பாப்பான் செட்டியா நாடெல்லாம் போயிட்டு அங்கே போய் இவங்களை கூப்பிடுவான். நான் வந்து கிறிஸ்துவ நாடார், இல்லை நாடார் கிறிஸ்துவர். அங்கே போனால் என்ன ஆயிடுவா? அங்கே போய் விட மெதுவாக கூப்பிட்டுப்பான். யாரை? நாடார். நாங்கள் மூலியார் கிறிஸ்துவன், நாங்கள் நாடார் கிறிஸ்துவன், நாங்கள் ஐயர் கிறிஸ்துவன், நாங்கள் ஐயங்கார் கிறிஸ்துவன். பார்த்துக்கிறீங்களா? நீயும் நானும் கிறிஸ்தவன் தான். ஆனால் நான் யார்? கிறிஸ்தவ நாடார். நீ நாடார் கிறிஸ்தவன். ஏன்னா அது எப்படி நான் பிறந்ததுன்னு விடுறது? என்ன அது? ஆல்மா ஹரி இந்து நாடாரா ஹரி நாடாரா? ஹரினா இந்து நாடார் தானே இல்லையா? ஹரினா கிறிஸ்தவ நாடாரா இந்து நாடாராயா? நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணோம். உடனே நம்ம மதத்தில் நம்ம கூட கட்சியில் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோ, அப்போ ஒரு கிறிஸ்தவ நாடார் கிடையாது, இந்து நாடார். ஆனால் சேரலைன்னா யார் அவரு? நம்ம கட்சியில் சேரலைன்னா யார் அவரு? இப்போ நம்ம கட்சியில் சேர்ந்துட்டாருன்னா அவர் வந்து விஜய், கட்சியில் சேரலைன்னா ஆண்டனி விஜய். நமக்கு ஆதரவு கொடுத்தாருன்னா அவர் சீமான், ஆதரவு குடிக்கலன்னா சைமன். வித்தியாசமாக இருக்கும் நமக்கு. அதாவது ஒரு மருந்து மட்டும் வச்சு நான் அது அன்னை இவன் தம்பின்னுவாங்களே, அதே கதை தான். இந்த மத பேய் என்ன பண்ணாது உங்களை விடாது. ஸோ அந்த பேய் உனக்கு பிடிச்சிட்டு இருந்ததுன்னா நீ வெளியே கூட வர முடியாது. தயவு செய்து என்ன பண்ணாது, இந்த பேய் ஓட்டிக்கிட்ட வராது. அப்படி வருவேன்னா முதல்ல அங்கே விட்டுவா. ஏன்னா ரொம்ப பெரிய சிக்கல். உனக்கு என்ன பண்ணுவேன்னா வந்துட்டு கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லுவேன், ஐயா எனக்கு சுடுகாட்டில் இடம் கிடைக்காதுன்னுவேன். நீ தான் செத்துருவேடா இடம் கிடைச்சானே அப்படின்னா. பிரச்சனை என்னோட போகாதுங்க, என் குடும்பத்துக்கெல்லாம்னுவான். குடும்பத்தெல்லாம் பணத்தை தான் காப்பாற்றிங்கிறாங்களா? நம்ப ஆமாம் பேய் பூச்சிங்குது பணத்தை காப்பாற்றிங்கிறாங்க. அப்போது அந்த ரெண்டும் அசல் பணம் 2 பேய் பூச்சின்னு இருக்குது. அது ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அது பேய் தான். அது பேயாகவே மாறிச்சு. சந்திரமுகி நின்னா சந்திரமுகி பார்த்தா சந்திரமுகியாகவே மாறிட்டான்னாங்கல்ல, அது மாதிரி மாறிட்டு நீ என்ன பண்ண முடியாது. ஆமாம் கும்பிடு போட்டு தெய்வமே உன் பக்கம் நான் தலை வச்சு படுக்க மாட்டேன்னே சொல்லணும். உன் பக்கம் எந்த பக்கம்னு எனக்கு சொல்கிற அப்பப்போ நான் அவன் சொல்லுவான் ஒரு ஏரை போட்டு அந்த பக்கம் பாரு, அந்த பக்கம் தான்வான். அந்த பக்கம் மட்டும் நம்ம பண்ண முடியாது. ஆமாம் பக்கம் பார்க்குறதுக்குன்னே வச்சுன்னு சுற்றி நிற்பான். ஏன்னா பக்கம் பார்த்து அடிக்கணும் அதை வணக்கத்தை. ஆமாம் வேறு ஏன்னா பக்கம் பார்த்து அடிச்சிட்டேன்னா மேட்ரு முடிஞ்சிடும். பர்ஃபெக்டாக அடிக்கணும். இதெல்லாம் பேசக்கூடாது. பேசிட்டு பேசக்கூடாது. இன்னும் பேசிடணும். ஆனால் என்ன சொல்லணும், நான் பேசலைங்க, பேசணும். ஆனால் ஏன் பேய்கிட்ட ஒரு பயம் இருக்கணும். என்ன பண்ணுறா ஒருத்தி சாமியார்கிட்ட வந்தா வந்து கூப்பிட்றா இருமான்றான் இருந்தாலே. அந்த நடிகர் பேர் வந்துட்டேன். இப்போ புதுசாக ஒரு ரீல் பார்த்தேன். யோ ரத்த கட்டேரி கிளப்பி விட்றேன் உன்னை சாவடிக்கிறதுக்குன்னு ஏந்து ஓடியான்ட்டான். ஏழுமதி மாதிரி யாருன்னா சாவச்சுன்னு ஓடியார வேகத்திலேயே. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நேரில் வான்றா. அவன் ஏதோ ஒன்று சொல்கிறான், செருப்பால் அடிக்கிறான். இவனே பொண்டாட்டியும் சாவடிக்க முடியாது, ரத்த கட்டேரி விட்றவன் இவனுக்கு ரத்த கட்டேரி விடுவான். இது மாதிரி பயமுத்திருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? உனக்கு வந்து பேய் பிடிச்சிக்கும், நைட்டில் வந்து இது வரும். அந்த புள்ள பாவம் அந்த 15-16 வயசில் குழந்தையாக இருக்குதா பெரிய பொண்ணாக இருக்குதான்னு தெரியாது. கன்ஃபியூஸ் ஆகிட்டு அப்பா கிட்ட சாதாரணமாகவும் பேச முடியாது. பேசலாமா அவன் கன்ஃபியூஸ் ஆகிடுமா. அந்த நேரம் பார்த்து பேய் பூச்சிச்சுன்னுவான்.
அவள் தான் கதை முடிஞ்சிச்சு. அவள் தான் அந்த குழந்தைய கூட்டு போய் ஆடை விட்டு வேடிக்கை பார்த்து பயிர் விடுறீங்களோ சாமியார்கிட்ட போகிறீங்களோ, குழந்தைய தூக்கிட்டு போவாங்க அந்த மசூதிக்கு. பார்க்குறீங்களா, தாயத்து கட்டுவாங்க. மசூதியில் தான் தாயத்து கட்டுவாங்க. கட்டினீங்கன்னா பேதி நின்றோம் தெரியுமா? குழந்தைங்களுக்கு பேதி வரும், வருஷத்து நோய் வரும். அதுக்கு எங்கே போனா? யார் போவான்னு நினைக்கிற? நல்லா குங்குமம் போட்டுலாம் வச்சு காலங்காத்தால் குளிச்சுட்டு இல்லை சந்தனம் வச்சுன்னு எங்கே போய் நிற்பான்? பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு என்ன இல்லை, மானம் சூடு சொர்ணை எதுவும் கிடையாது. நோ சூடு நோ சொர்ணை. எங்களுக்கு பேதி நிற்கணும், அவள் தான். கரெக்டா? எங்களுக்கு என்ன நினைக்கணும், போட்ட மாட்டியிருப்பாயா. அது நிகரற்றதுன்னே சொல்லிட்டுறாங்க அங்கே அந்த இஸ்லாமியர்கள் சொல்லிட்டாங்க, நிகரற்றது, கடவுள் நிகரற்றது. அதில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்கோம். என்னன்னே படிக்க முடியாது. யாரா வச்சிருக்கீங்களா? 4 கோடோ 10 கோடோ, அது என்னவோ கோடு கூட தான் தெரியும் நமக்கு. அது என்னவோ எழுதியிருப்பாங்க தானே, எனக்கு தெரியாது. உங்களுக்கு யாருன்னா தெரியுமா? தெரிஞ்சுங்க என்னங்கிறீங்களா? சொன்னால் கூட அம்மா கூட போட்டுக்கலாம். நல்லா அது வந்து இப்படி எழுதியிருக்கோம். அதை எடுத்து ஒட்டிகிட்டு இருப்பான். ஒரு பக்கம் விநாயகர் இருப்பார், அம்மா இயேசுநாதர் இருப்பார், அம்மா இந்த லெட்ரு இருக்கும். அது வச்சவருக்கு தெரியும் நினைக்கிறீங்க? விற்கிறவருக்கு தெரியும், வச்சவருக்கு தெரியாது. விற்கிறவருக்கு தெரியாது, பேசுகிற எனக்கும் தெரியாது. ஆனால் பார்த்த உடனே சொல்லுவோம் அது இஸ்லாமிய சிம்பிள்னு. எப்படி? ஒரு சிம்பிளை புரிய வச்சிடும். அது மேலே 786 போட்டு ஒரு நிலா ஒன்று போட்டிருக்கோம். அப்போ பிறை நிலா. இவெல்லாம் ஒரு நாள் கொண்டாந்து வைப்பாங்கன்னா நீ என்ன சொல்கிறது? நாங்கள் சொன்னால் தான். அன்றைக்கி தான் நீ என்ன பண்ணோம்? வானத்தை பிற பார்த்து நாங்கள் சொல்லுவோம். அப்போ தான் துபாயில் ஒரு டைம் வரும் பிற, இந்தியாவில் ஒரு டைம் வரும் பிற. அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் நாங்கள் வானத்தில் பிற, 3ஆம் பிறை வரும்போது அப்படின்னு நம்மளும் வானத்தில். அந்த மதத்தில் நம்ம ஒன்றும் கிரிட்டிசைஸும் பண்ணக்கூடாதுயா. அவங்களும் புனித ஆத்மாக்கள், நம்பிக்கையில் சிறந்தவர்கள், கடவுளுக்கு ரொம்ப நெருக்க மாட்டவங்க. ஒரே பிறவி தான். நேரம் எங்கே போகிறாங்க? சொர்க்கத்துக்கு போகிறாங்க. நம்ம அவங்கள என்ன பண்ணக்கூடாது, போகிறவங்கள சொர்க்கத்துக்கு அமுச்சு வச்சுட்டு நல்லா இருங்க. ஆனால் நம்ம எப்படிக்கலாம்? ஆடை வெட்டலாம், கோழி வெட்டும். ஒரு கமெண்டில் எழுதியிருந்தார், பன்னீர் சாப்பிட்லாமான்னு. சாப்பிட்லாம்ப்பா. நம்ம யார் இஷ்டம்? இந்துக்கள்னு சொல்லிப்பான். மாட்டுக்கறி சாப்பிட்டா புனிதமற்ற இந்து. இஸ்லாமியர்களை பன்னிக்கறி சாப்பிட்டா புனிதமற்ற முஸ்லீம்னு சொல்லுவாங்க. மலேசியாவுக்கு போனால் அந்த கதையெல்லாம் வேவாது. எங்கே பார்த்தாலும் பன்னிக்கறியாக இருக்கும். அவரும் சாப்பிட்டு போயிடுவார். அப்போ ஊருக்கு முஸ்லீம் வேறு மாதிரி இருப்பார். அப்போ பேய் ஊருக்கு மாறும்போது, ஆமாம், ஒரே பேய் போகிறதில்ல. ஊர் விட்டு ஊர் போகும்போது பேய் டிசைன் மாதிரின்னு போயிடும். அப்படியே போயினே இருக்கும் பேய். ஒரு இடத்துல போனோன்னா வேஷம் மாற்றிக்கும். அந்த அன்னியன் மாதிரி ஊருக்கு பேய் எப்படி இருக்கா? இப்போது ஈரானில் இருக்கிற பேயும், ஈரானில் இருக்கிற இஸ்லாமியர்களும் மற்ற நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லோரும் ஒன்று நினச்சிக்க போகிறீங்க. அவங்களுக்குள்ள குழப்பம் இருக்குது. அவங்களுக்குள்ள அது அவங்க சொந்த பிரச்சனை, அவங்க குடும்ப பிரச்சனை. நம்ம தலை இல்லாமன்னா தலையிடுவோம். ஏன் அப்படின்னு கேட்டால், குடும்பத்துக்குள்ளே தான் நாங்கள் தலையிட மாட்டோம். குடும்பத்தை தாண்டி 10 குடும்பத்தை தாண்டி நாட்டை தாண்டி வெளியே வந்தா தலையிடுவோம். நாட்டுக்குள்ளே வரலன்னா தலையிட மாட்டோம். இப்போ எனக்கு பேசுறதுனால தான் நான் என்ன பண்ணுறேன், அதை நீ பண்ணு உன் வீட்டில் பேசினா நான் கேட்க போகிறேன். இப்போது அந்த ஊரில் ஃபேஸ்புக்கோ யூடியூபோ போகக்கூடாது. ஏன் பார்க்கக்கூடாது? இதெல்லாம் சைத்தான். எது ஃபேஸ்புக்கெல்லாம் என்ன சைத்தான். ஒன்று அவன் நம்மால் போய் அங்கே போய் உட்காந்துன்னு விபிஎன்னு ஒன்று கண்டுபிடிச்சி அதில் போட்டு ஃபேஸ்புக்கை பார்த்துன்னு இருப்பான். ஏன் நம்மளால் ஃபேஸ்புக் பார்க்காம யூடியூப் பார்க்காம என்ன பண்ண முடியாது? நம்ம வாழ்க்கையே ஃபேஸ்புக்கு ரீல் தான். இப்போ வீட்டுங்களெல்லாம் கூட போன உடனே தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து பார்ப்பாரு. அப்போல்லாம் டிவி போட்டு பார்த்துன்னு இருப்பாங்கல்ல. அவர் வரும்போது ஃபோன் எடுத்து வந்துடுவார். உட்காந்து பேசிட்டு என்ன பண்ணுறீங்கன்ட்டு டக்குன்னு ஃபோன் எடுப்பார். கால் வந்த மாதிரி இருக்கும். காலமாக பார்த்துட்டு பார்ப்பார், ரீல் பார்த்துன்னு இருப்பார். வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துன்னு அது வீட்லேயே பார்த்து வந்துருக்கலாம் தானே. அவங்களும் காஃபி எடுத்து வந்து வச்சுட்டு குடிங்க விட்டு அவங்க ஒரு ரீல் பார்த்துன்னு இருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? நான், என் பொண்டாட்டி, என் பிள்ளை, என் பொண்ணு 4 பேர் இருக்கிறோம் நாங்கள். எங்கள் குடும்பம். என் பொண்ணுக்கு ஒரு ரூம் இருக்குது. அவள் ரூமில் போயிட்டேன்னா அந்த டேப் பார்த்தாருன்னா அவள் தான், அவள் கதை முடிஞ்சிச்சு. அவள் பார்த்துன்னு நிற்பா. என் பொண்டாட்டி வந்தாருன்னா அவளுக்கு வந்து இது சோபா ஹால், டிவி தனியாக போயின்னு இருக்கும். அது சைலண்ட்டு மோடு போட்டுறது மியூட்டில் போட்டுருப்பா.
அவர் ஒரு ஃபோன் வச்சுன்னு புள்ளிக்கு கீழே தனியாக வீடு, அவர் எப்போனா வருவார், இல்லை மேலே வந்தாலும் ஃபோன் எடுத்துன்னு வருவார். எனக்கு ஒரு ரூம் இருக்கும், ஃபோன் ஒன்று இருக்கும், டேப் ஒன்று வச்சுன்னுக்கிறேன். இப்போ அவன் டேப்பில் ஆன் பண்ணி விட்டு அதில் யாருன்னா வார பற்றி அதை பற்றி பேசின்னு இருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு வாட்ஸ்அப்பில் யாருன்னா அனுப்பிச்சிருப்பாங்க, மாமா மாமி அத்தை சித்தி சித்தப்பாலாம் இருக்கும், சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு. அவங்க பண்ண ஒரு 4000-3000 மெசேஜ் போட்டிருப்பாங்க. இது டெலிட் பண்ணு, அது வர கேட்டுன்னு இது பண்ணி நிறுத்து. ஆல்மா இது எழுதலாம், விவேக சிந்தாமணி எழுதலாம்னு நினைப்பேன். ஆனால் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன ஆக்குபேட் பண்ணிவிடுவாங்க. இது டெலிட் பண்ணோம், இது பண்ணோம். இப்படி தான் என் காலமெல்லாம் ஓடின்னு இருக்கும். பேய் டிசைனிஷனாக பிடிச்சது போய் இப்போ யூடியூப் பேய், ஃபேஸ்புக் பேய் வந்து பிடிச்சிச்சு. அந்த குழந்தைங்களுக்கு பேய் இருந்து ஃபோனை பிடுங்கன்னா அவளே பிடுங்கிற மாதிரி இருக்கும். நீ குழந்தைகிட்ட இருந்து ஃபோனை எடுத்துன்னு வச்சுக்க, அப்படியே அது உயிரே போகிற மாதிரி இருக்கும். அதை கொடுவே இந்த மாதிரி ஃபோனை பிடுங்கினாலும் தூக்கு பண்ணி சேர்ந்த குழந்தைங்களாம் இருக்குது. என் கிட்டேருந்து ஃபோனை பிடிங்கிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஆமாம், அப்பா வந்து கண்ணு கட்டுற போதுன்றாரு, பொண்ணு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்றா. கண்ணு கட்ட மயிரா போச்சு, அது வரைக்கும் என்ன பண்ணுகிறேன். யூடியூப் திரும்ப எப்போ பார்க்குறது? கண்ணு நான் என்ன பண்ணிக்கலாம் ஒரு நாள் போய், அது 2 நாள் வேலை, ஒரு நாள் வேலை. நேராக போனோமா, கண்ணு ஆப்ரேஷன் பண்ணோமா, லென்ஸை வச்சோமா, பிடுங்கணுமா, போயிடுச்சு. இந்த யூடியூப்லாம் யாரா பார்க்குறது, எப்போ பார்க்குறது? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்ட? மத பேய்ங்களாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மாதிரி. அதனால் அவங்க இஸ்லாமியர்கள் தெளிவாக ஏன் இந்த மாதிரி பேயெல்லாம் புரியக்கூடாது. பெண்கள் முடிய வெளியா, பெண்கள் முடிய காட்டலாம் ஒரு கூட்டம், பெண்கள் முடிய காட்டக்கூடாதுன்னு ஒரு கூட்டம். நம்ம அதை பேசினா தப்புன்னு சொல்கிற கூட்டம் இங்கேயே இருக்கும். நம்ம இங்கே தான் இருப்போம், நம்மளை கூட தான் இருப்பான். திடீர்னு அவனா ஆயிட்டுவான், ராமரானாலும் பாபரானாலும் வாழ்க்கை ஒன்று தான் சோதரான்னுவான். அவனை பார்த்தா சொல்லிட்டு இருப்பான். என்னடா ஆச்சு உனக்கு? காஃபீர் தான் நீ யார் தான்? நீ டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், நீ மட்டையாக இருக்கலாம், ஏக இறைவனை ஒத்துக்காத நீ யார் தான்? நீ பண்ணு கடவுளுக்கு நிகர்லாம் வைக்கிற. அவ்வளோ தூரம் நீ உன்னதமானவெல்லாம் கிடையாது. ஓ ஒரே ஒரு பிரிவி நீங்கள், அதுவும் கொன்று சாக வச்சிட்டிங்களாடா. பேயை வந்து கேட்டால் கூட விடுவான்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ ரத்த வெறி கொண்டு நாங்கள் தாக்குவோம். ஏன் கழுத்தை பிடிச்சின்னு அறுக்குறேன்? ஒரு ஒரு முஸ்லீம் வந்து சொல்கிறாரு, நீ வந்து கடவுள் பேரில் நல்லது சொல்லிட்டு அர்த்தியானா உனக்கு வந்து கடவுள் உனக்கு நல்லது தருவானா? ஏன்னாக்கா திடீர்னு அவர் என்ன பண்ணிடுறாரு, நம்ம ஊரில் ஒருத்தரை பார்த்து ஃபஸ்ட்டுக்கிறார், ஒரு 6000 புக்கே ஒருத்தர் ஃபஸ்ட்டு உடனே அவர் ஒரு மாதிரி ஆகிட்டுக்கிறாரு. உடனே இதை பார்த்துட்டு உணராரு, பாயே மாட்டார் நீயா மாறலன்னுவார். பாய்க்கே என்ன ஆயிடுச்சா, இந்த பேய் பிடிச்சிச்சு, உனக்கு ஏன் இன்னும் இந்த பேய் பிடிக்கல? பாய்க்கு பேய் பிடிச்சா பாய் பிரச்சனை, ஏன் பிரச்சனையா இது? இப்போ பாய் என்ன ஆகிட்டுக்கிறாரு, கறிமீன் சாப்பிடாம ஆகிட்டார். புரியுதா? பாய் என்ன ஆகிட்டாரு, அவரே மாட்டார். ஆனால் நீ அவரால் பிரியாணி சாப்பிடாம இருக்க முடியாது, அவர் என்ன ஆகிட்டாரு, மாட்டார். உனக்கு என்ன பிரச்சனை? நம்மளாம் ஆச்சாரமான குடும்பம் இல்லையான்னுவான். நம்ம ஆச்சாரம்னா என்னான்னு கேட்போம். ஆசார கோவைன்னு ஒரு புக்கு இருக்குது. ஆச்சாரம்னா அபிஷ்டு உனக்கு புரியாதுயா, உன் குளம் சரியில்லைன்னுவான். நம்ம எந்த குளத்தில் குளிச்சோம், நம்ம குளம் சரியில்லை, நம்ம அம்மா வீட்டிலேருந்து தானே வந்தோம். குளத்துலேருந்து தான் வந்தா? யாருன்னா குளத்தில் போகிறீங்க? யாரும் குளத்தில் போகிறீங்களே, ஆற்றுலேயும் இல்லை. ஆற்றுல இருக்கிறீங்களா, குளத்தில் இருக்கிறீங்களா? குளத்தில் போகிறது ஆற்றுல இருக்கிற ஒரே ஆள் யார்? நம்மளே. புரியுதா? குளத்தில் பிறந்துட்டு எங்கே இருப்பான் நீ? அட சேரி பயிலன்னுவான். பாப்பனை சேரி தான் அதுவும். பார்ப்பனை பாண்டி கூட்டியிருந்தா பாண்டிச்சேரி, பார்ப்பனர்கள் சரி இருந்தா பார்ப்பனச்சேரி, பல்லர்கள் சேர்ந்துருந்தா பல்லச்சேரி, சேர்ந்துருந்தா அதுக்கு பேர் சேரி. இப்போ சேரின்னா என்ன ஆகிட்டானுங்க? மதம் பேய் நமக்கு பிடிச்சிச்சு. பேய் பிடிக்காதவங்க 3வது இடத்துல இருக்கிறாங்கப்பா. திரும்பவும் சொல்கிறேன், இந்த பேயெல்லாம் ஓட்டிங்க. மற்ற பேய்களெல்லாம் ஓட்ட முடியாது, நம்ம அதுக்கு தகுதியான ஆள் இல்லை. ஏன் பேய் ஓட்டவே முடியாது? டிக்கெட் வாங்கி வச்சுக்கிறீங்க நீங்கள், உங்களுக்கு டோக்கன் கட்டாங்க, அதனால் நாங்கள் பிடிக்க மாட்டோம். நாய் வண்டி எத்தனை வந்து பிடிச்சா கூட எதை பிடிக்கக்கூடாது? நாங்கள் நாய் வண்டி எடுத்து வந்து பிடிப்போம், ஆனால் டோக்கன் இருக்கிற நாய் என்ன பண்ண வேண்டாம், ஏன் பிடிச்சா கேஸ் போடுவோம். எதுக்கு நம்ம வந்து தேவையில்லை. அதனால் டோக்கன் இருக்கிற நாயெல்லாம் விட்டுடணும். அதை பற்றி நம்ம பேச கூடாது. சார் எங்களை நாயின்றாரு, நன்றி உள்ளதுன்றேன். அதுக்கு எதுக்கு
நீங்கள் எந்த மதத்தில் போந்துட்டீங்களோ அதை என்ன பண்ண முடியல உங்களால்? விட முடியல. மதம் உங்களுக்கு பெருசு, அதனால் உங்களால் பண்ண முடியாது. விடாதீங்க. சரி என்ன தான் சொல்கிறேன்னு சைடில் வந்துடுது, கொஞ்ச நாள் பொறுத்து போயிடுது. சைடில் வந்து எட்டி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா தாங்குது, அவையோ கரெக்டு தான் சொல்கிறாருன்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்ல, ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா அவர் வந்துட்டார். ஆழ்மா பார்த்தாக்கா ஜமாத்து நாங்கள்லாம் வேற என்னவோம். இப்போ நம்ம ஒரு ஜமாத்துன்னா நீ சொல்லக்கூடாது, நீ காஃபீர் நானே, அம்மா ஹலாலு ஹராமு என்னென்னோ சொல்லுவாங்க, நமக்கு ஒன்றுமே புரியாது. இங்கேனாச்சும் எதாவது சொல்லணும் பாருங்க, கொஞ்சம் கேட்டுக்கிட்டு புரிஞ்சுக்கலாம். நம்மளால் வந்து வெள்ளை பெயிண்ட்டு அப்படின்னா சுக்கலாம் பரதனோடனே வெள்ளை பெயிண்ட்டு சுண்ணாம்புன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் நம்ம மொழிபெயர்த்து தரத்துக்கு ஆளுங்க இருப்பாங்க. பேசினே இருக்கும்போது நடுவில் பார்த்துக்கிறீங்கன்னா இந்த பேய்ங்கெல்லாம் வேறு மொழி பேசும். இது கிறிஸ்துவங்க பார்த்தீங்கன்னா அப்பப்போ அலேலுயா சொல்லிப்பாங்க, பிரைசரான்னுவாங்க. கொஞ்சம் தான் இருக்கும். இங்கிலீஷ் பேசுவாங்க, அப்போ கூட ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. த சுப்ரீம் லார்ட் இன் த காட் என்னுவான். நம்ம பேச்சுறாயிடும், சுப்ரீம் லார்ட் இன் த காட். ஓ, அவர் சொல்லுவார், தேவர்களின் ஆசீர்வதிக்கப்பட்ட கடவுள் யார் என்றாலும் அவன். ஓகே, நம்ம மொழி கரெக்டாக போயிட்டு நம்ம புரிஞ்சிடும். ஓகே, ஏன் 2 பேரும் இவன் எவ்வளோ டோனில் கத்துறானோ அதே டோனில் கத்துவான் பக்கத்தில். பார்த்துக்கிறீங்களா? இப்போ மொழிபெயர்கள் ஏன் கத்துனா? பேசக்கூடாது, பேசிட்டோம். பிரச்சனை கிடையாது. ஆனால் அவன் சொல்லுவான் தவளாக்கா சூக்கா பாலாகி அது என்ன வந்ததுன்னா திடீர்னு நடுவில் வேறு பேசுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? அந்த பேய்கிட்டே பேச முடியாது. ஏன்னா திடீர்னு அது வந்து பாரசீக பேய் வேறு ஏதோ பேசும். நமக்கு தமிழ் தான் தெரியும், எப்படி ஓட்டுறது? இல்லைம்மா இந்த மனுஷன் வந்து வெளியே போயிடு அப்படின்னு சொன்னால் போவான். ஏன்னா அதுக்கு நம்ம மொழி தெரியாது, அது மொழி நமக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ண முடியாது. இப்போ மொழி தெரியாது பேய் என்ன பண்ண முடியாது. நம்ம பேய் ஓட்டுறதுக்கு என்ன வேணாம், மொழி இல்லாமல் இப்போ பேய் ஓட்ட முடியாது. அதனால் நான் தமிழ் பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான். இப்போ தமிழ் பேசுகிற முஸ்லீமாக இருந்தாருன்னா அவர் யாருன்னா லப்ப, அவர் என்ன கிடையாது, அவர் உயர்ந்த மட்டத்துக்கெல்லாம் கிடையாது. எப்படிங்க மாட்டுக்கறி சாப்பிட்டாக்கா ஒருத்தன் வந்து புனித இந்து இல்லையோ அந்த மாதிரி அவர் உருதுகிறதெல்லாம் தெரியாமல் போந்துட்டு கடவுள் ஒன்று தான் தெரிஞ்சுன்னு அதேமாதிரி தொப்பியெல்லாம் போட்டு ரொம்ப பொறுப்பாக இருப்பார். தொப்பியெல்லாம் போட்டு கரெக்டாக தான் இருப்பார். ஆனால் கூட அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. உருது முஸ்லீம் இல்லைல்ல நீ லப்ப அப்படின்வாங்க. பக்குன்னு மனுஷன் அவர் யார் ஆனால் அவன் பாருக்கு எப்படி தேடுறான். அவன் மாட்டுக்கறி சாப்பிட்றவன் மனுஷன். இந்து பாருக்கு எப்படி தெரிவான், புனிதமற்ற இந்துன்னுவான். அவன் இஸ்லாம் தான், 2 பேருமே இஸ்லாமியர்கள் தான். ஏக இறைவனை ஒத்துக்குன்னு ஒருத்தான். தமிழ் பேசுனா அவர் யார் லப்ப. அவங்கெல்லாம் தமீம் அன்சாரி அந்த மாதிரி பேர்லாம் வைக்க மாட்டாங்க. முகமது நபி, இந்த காஸ்ட்லி பேர்லாம் வச்சுருமா, ரியாஸு, பத்ருத்தீன் இந்த மாதிரிலாம் பேருங்க சில பேர்லாம் வச்சுன்னுக்குறாங்க. ஆனால் தமிழ் பேசுகிறவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அவங்க என்ன பண்ணுறது இல்லை. நிறைய குலாமுங்க இருப்பாங்க தமிழில், நிறைய குலாமுங்க தான் இருப்பாங்க. அப்போ பேயில் டிசைனாக இருக்கும். சில பேய் நம்ம என்ன பண்ணக்கூடாது. அப்போ மதம் பேய் பிடிக்கக்கூடாதுன்னா எனக்கு பேய் பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறவனுக்கு தான் பேய் ஓட்ட முடியும். பிடிச்சதே பேய் இல்லைன்னு தெரிஞ்சவன் என்ன பண்ண முடியாது. 2 பேர் இருக்கிறான். ஒன்று பேய் பிடிச்சதே தெரியாதுவன், ஒன்று பேயை சேர்க்காதவன். பேய் பிடிச்சிதா இல்லையான்னு யாருக்கு தெரியும்னா எனக்கு தான் தெரியும். உனக்கு பேய் பிடிச்சதா இல்லையான்னு யாருக்கு தெரியாது. ஏன் உனக்கு தெரியாது? பேய் பிடிச்சுங்க எனக்கு பேய் பிடிச்சது எனக்கு ஓட்டுங்கன்னு சொல்லுவாங்க. நினைக்கிறீங்க யார் சொல்லுவாங்க? சசிகலாவுக்கு பேய் பிடிச்சிது. ஏன் அவங்க வீட்டுக்காரன் தான் இட்டு போய்க்கிறான். ஏன் சசிகலாவே போல? அவன் பேய் பிடிச்சவங்களுக்கு பேய் பிடிச்சதுன்னு தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியலன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் பேய் பிடிச்சதா இல்லையான்னு தெரியலன்னா அவன் சைலண்ட் பேய். நீங்கள் கம்மனே சாப்பிட்டு கம்மன் தூங்கி நல்லா கம்மனே போய்கிறீங்க. என்ன ஒரு ஆளுக்கு பேசும்போது தான் தெரியும் பேய் எப்படி என்ன ஆகும் அப்படிங்கன்னா. என் வீடியோ பார்த்தோன்னே டென்ஷன் ஆகி வெறுப்பாகும் பாரு, கண்டுபிடிச்சிருவேன் நான். இதுக்கு என்ன இது பேய் பூச்சிது. என் வீடியோ காமிச்ச உடனே வெறுப்பாக வரான் பத்தியா? ஏன் வெறுப்பானா? ஏதோ ஒரு பேய் இல்லை, இது உள்ள ஒரு பேய் இல்லைன்னு வச்சுக்க. ஏதோ ஒரு பேய் பேசுது, நம்ம ஒரு பேய் தானேன்னு பார்ப்பான். எப்படி பார்ப்பான்? நம்மளே யாரு தான், நம்ம என்னம்டா. பேய்க்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பிடிக்காத பேய் தான் என்ன பண்ணா. அப்போ ஒரு ஆள் 2ஆக இருந்தானா தான் பிரச்சனை. ஒரு ஆள் இருந்தானா இல்லை
பிரச்சனை இல்லை. இந்த 3 பேரில் ஒருத்தன் யாருன்னா ஒரு ஆள் ஆனவன், மற்றவங்களாம் 2 பேர் தான் கன்ஃபார்ம்டு. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு ஆளையும் விடுற மாதிரி இல்லை, நாங்கள் 2 பேர் தான்றாங்க. அவங்கள என்ன பண்ண முடியாது, ஒன்று பேய் ஒன்று அவங்க பேய் விட்டுட்டு வாழ முடியாது. பேய் இல்லாமல் நானும் இல்லை, அவங்க யாரும் இல்லை. பேயை கூப்பிட்டா அவங்களும் கூட வருவாங்க, அவங்கள கூப்பிட்டா பேய் கூட வரும். அதனால் பேய் அவங்கள என்ன பண்ண முடியாது. அவங்க இந்த பாட்டு வந்து அவங்களுக்கு தான். இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு, அவங்க டைலாக் எப்படி சொல்லுவாங்கன்னா, எங்கள் அம்மாவை விட, எங்கள் அப்பாவை விட, என் நண்பர்களை விட நான் அவரை தான் நேசிக்கிறேன். யாரையோ அந்த தாத்தா இருக்கிறாங்களே 2 பேர், அந்த ஒன்று இயேசுநாதர் இருக்கிறாரு. இது விட்டுட்டு மற்றவங்களாம் இந்த ஏக இறைவன் ஆபிரகாமு 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்க பிரச்சனை கிடையாது. அவங்க 1% தான். நாங்கள் தான் வாங்க, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் நாங்கள் தான் ஆடுறோம். கடவுள் எங்களுக்குனே கொடுத்தாரு. மற்றவங்கெல்லாம் புற ஜாதியினர், அவங்களுக்கு அது 1% தான், அது பிரச்சனை இல்லை. இந்த 2 ரேஸில் ஓடுனுக்குது இல்லை ஃபஸ்ட்டு, அது 2 என்ன தான், அதுங்க கிட்ட உஷாராகணும். அதை ஜெயிக்கணுன்றதுக்காக அதை கூட சண்டை போடக்கூடாது, நம்ம மட்டும்தான் ஓடிடணும். ஆமாம், நீ பண்ணு கூட வச்சுன்னு ஓடிடலாம் அப்படின்னா நினைக்கக்கூடாது, மாட்டிப்பேன். அது 2 ஒன்று அமைக்கிட்டு என்ன பண்ணா, ஒன்று மாறி இல்லைனா சாகுன்றோம். ஒன்று அன்பை போதிக்கிறேன்னே அடிக்கும், நம்மளே வெறுப்பாகி அன்பாயிடுவோம். அன்பை போதிப்பாங்கய்யா, அன்பு வந்து உள்ளேருந்து சுரக்கிறது இல்லை, போதிக்கிறது. அன்பே பிரதானம் சகோதர். அப்போ பொண்டாட்டி அன்பு அது பிரதானம் கிடையாது, சகோதர அன்பே பிரதானம். அப்போ நம்ம புரிஞ்சணும், இந்த பாட்டு ஏதனவன் அம்மாவை நேசிக்கிறவன், நம்ம மாரியாத்தால அப்படின்னு நினச்சி போகிறீங்க, மரியம்மாவை. அங்கே 3 பேர் இருக்கிறான். மரியாவை, அன்பு நிறைந்த மரியே, பெண்களில் ஆசீர்வதிக்கப்பட்டவோ நீயே, ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் நம்ம மரியா கிட்ட போய் கேட்டோம்னா, மரியா போய் என்ன பண்ணுவாங்க, தேவர்கிட்ட கேட்பாங்க. தேவர் போய் கர்த்தர்கிட்ட கேட்டு நமக்கு இப்படி ஒரு ப்ராப்பர் சேனல். ஒரு லெட்டர் அனுப்பிச்சா இப்படி போனோம்ல, போஸ்ட் மாஸ்டர்கிட்ட போனால் அவங்க ஒரு சீல் அடிப்பாங்க. அது மாதிரி சென்ட்ரலைஸ்டு போஸ்ட்டுக்கு போவோம், அவங்க ஒரு சீல் அடித்து உனக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த போஸ்ட் பாக்ஸ் மாதிரி அது அப்படி போகணும் ப்ராப்பராக. அவங்க பிரச்சனைகள் இது போட்டு வச்சுக்கோ, நீ என்னென்ன பண்ணுறது நாங்கள் பண்ணுவோம். சக்கரம் தானே சிலுவையில் போடுன்னுவான். ஆமாம், கோபுரம் தானே கோபுரத்தை கட்டி மேலே சிலுவை வையினுவான். அந்த தண்டுவடை மாதிரியே வச்சு இந்த இதுங்களெல்லாம் இருக்கிற மாதிரியே கட்டி போட்டு மேலே சிலுவை இருக்கும், அவ்வளோதான். நம்ம மேலே கொடிப்பாறை விட்டுருப்போம், அவங்க சிலுவை நிற்க வச்சுட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க தொங்க விட்டுருப்பாங்க, ஏசுனார் அப்படியே போய் தொங்கி நிற்பார். அங்கே போய் அவர் முட்டி போட்டு அவங்க போய் அழுவாங்க, அவரே தொங்கி நிற்பார். இவங்க அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, என்னை காப்பாற்றுன்னுவாங்க. அவர் சொல்லுவாங்க, என்ன யார் பேசிட்டுண்ணா பேசலை. யார் ஃபஸ்ட்டு வந்தாங்களோ அவங்க தான் ஏன் ஃபஸ்ட்டு. யார் வேணால் ஃபஸ்ட்டு போய் நின்றுக்கலாம், பணக்காரன் ஏழை இதெல்லாம் கிடையாது. சாமி கும்பிட்றதுல என்ன இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஆமாங்க, ஆனால் 5 வாட்டி தான் கும்பிடணும், இல்லை 6 வாட்டி தான் கும்பிடணும். சொல்ல முடியாது, அவங்க பெல் அடிப்பாங்க, அப்போ தான் கும்பிடணும். மற்ற நேரத்துலாம் தூங்கி நிற்பார் கடவுள், மற்ற நேரத்துலாம் பண்ணியிருப்பார் ஓய்வு. அவர் இந்த டைம் எழுந்துப்பாருன்னு தெரிஞ்சு சொல்லிடுறாரு அவர்கிட்ட. அந்த டைம் நமக்கு எழுப்பாங்க, நம்ம என்ன பண்ணிடனா. ஆமாம், நீங்கள் இதெல்லாம் ஆப்பில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேய் பிடிச்சிக்கும். இந்த ஆப்பில் போட்டு என்ன பண்ணிடனா, டெய்லியும் அந்தந்த டைமுக்கு அடிக்கும் அலாரம். என்ன பண்ணேன்னே டக்குன்னு கடக்குன்னு ஓடி போய் துண்டு வீசி போட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு வந்துடணும். அப்போ அந்த 2 பேரை ஜெயிக்கணும். மதம் பேய் பிடிக்கூடாது. யாருக்கு புரியணும், நான் இருக்கிறேன், எனக்கு இருப்புக்கு காரணம் நான் இருக்கிறதுக்கு காரணம் கடவுள். ஆனால் என் இருப்பின் ரகசியத்துக்கெல்லாம் காரணம் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் சட்டை போட்டுனுக்கலாம், சட்டை போடாமல் இருக்கலாம். நான் கரிமீன் சாப்பிட்லாம், கரிமீன் சாப்பிடாமல் இருக்கலாம். நான் திருமண வாழ்க்கையை ஏற்றுக்கலாம், திருமண வாழ்க்கையை ஏற்றுக்காமல் இருக்கலாம். நான் சிங்கிளாக இருக்கலாம், நான் பார்ட்னரோட இருக்கலாம். நான் புள்ள பெற்றுக்கலாம், பெற்றுக்காமல் இருக்கலாம். நான் 2 குழந்தை பெற்றுக்கலாம், 3 குழந்தை பெற்றுக்கலாம், பெற்றுக்காமல் இருக்கலாம். யார் இஷ்டம். வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்பட்ட வரணும்னு இந்த 2 பேய் பூச்சி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையை யாரோ வரையறுத்து கொடுத்துட்டாங்க. ஒன்றும் சரி. அப்போ வரையறுத்த வாழ்க்கையை வச்சுங்கிற எல்லாம் யார் தான். இந்த வரையறுத்த வாழ்க்கை சரின்றான்ல, அதுக்கு பேர் மதம். இஸ்லாம் மதம் கிடையாது, இந்து மதம் கிடையாது, கிறிஸ்துவ மதம் கிடையாது. வரையறுத்த ஒன்றை சரின்னு மண்டக்குள்ள போய் ஃபிக்ஸ் பண்ணுறல்ல, அவர் யார். அவர் தான் பேய் பிடிச்சவர்.
எதை பிடிச்சிருந்தாலும் எதை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரியாது. அது இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், ஜெயினனாக இருக்கலாம், துளுவனாக இருக்கலாம், ஏன் புத்தராக இருக்கலாம். எதை ஃபிக்ஸ் பண்ணாலும் யார் அவர்? பேய் தான். அப்போது இந்த ஃபிக்ஸ் பண்ணதில் கொஞ்சம் லூஸாக தளர்வாக இருக்கிற சிலது தான், சில பேய்களை தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஓட்ட முடியும். மொத்த பேய்க்கு நீங்கள் பேசியிருப்பீங்க, ஆனால் சில பேய் மட்டும் தான் போகும். ஏன்? எவ்வளோ பண்ணாலும் நான் போக மாட்டேன். அடங்கா பிடாரின்னு பேர். அதுக்கு பேர், அந்த பேய்க்கு பேர் என்ன? அடங்கா பிடாரி. அடங்கா பிடாரி கிட்ட போனேன்னா நீ என்ன ஆவ? தெரியாம வந்துட்டேன் தாயி, என்ன பண்ணாத. இப்போ மதம் என்னும் பேய் பிடியாது இருக்க வேண்டும்னு சொல்லணும். ஏன் பார்த்தேன்னு கேட்கணும். இந்த வீடியோ ஏன் பார்த்தேன், உனக்கு ஏன் டென்ஷன் ஆச்சு? பார்க்குறதுனால தானே நான் சொன்னேன் உன்னை பார்க்க சொல்லியே. முதல்ல என்ன சொன்னேன்? இந்த வயசுக்கு வந்தவங்க, சின்ன குழந்தைங்க, செட்டி போடாதவங்களாம் என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்கன்னு சொன்னேன் இல்லையா? நான் சண்டை கையிட போகிறேன் குழந்தைங்க. அந்த ஒரு பையன் ஒரு சினிமாவில் சொல்லுவேன், நான் அதுமாரி சொன்னேன்னா இல்லையா? பார்த்துட்டு வந்து டென்ஷன் என்னென்ன அர்த்தம்? கமெண்ட் வர எழுதி வச்சுக்கிற விட்டுரு, ஏதோ லூஸு பைத்தியம் பேசுதுன்ட்டு. நான் சொல்கிறது உனக்கு ஆழமாக புரியுது. ஆமாம் தான், வாழ்க்கை இந்த பூமி தான் சொர்க்கம், மேலெல்லாம் அங்கேயும் சொர்க்கம் இல்லை. இங்கே நீ வாழ்கிற விதம், நீ அமைச்சிக்கிற அமைப்பு தான் உனக்கு வாழ்க்கை. நீ இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்குறியே தான் எதா அர்த்தம். கற்பனையாக கூட பாரு, ஆனால் அதான் உண்மை. நினைவுகளை மட்டும்தான் நீ சுமக்கிற. என்ன மட்டும்தான் சுமக்கிற? நினைவுகளை மட்டும்தான் சுமக்கிற. வேறு ஒன்றும் உன் கையில் இல்லவே இல்லை. இந்த நினைவுகளை சுகமாக்கி தரத்துக்கு கடவுள்கிட்ட தான் இருக்குது. எந்த மதமோ, எந்த புக்கோ, எந்த வரையறுத்த விஷயமோ ஒன்று எதுவும் சரியாக்க முடியாது. வெற்றி பெற வேண்டியது உன் கையில் தான். ஸோ இந்த பூமியில் நீ இப்போ சொர்க்கமாக்கிட்டியானா, மேபி நீ திரும்ப பிறவி எடுத்தாலும் சொர்க்கத்துக்கு தான் வருவேன். ஏன்? இப்போ என்ன வாங்கிட்ட? சொர்க்கமாக்கிட்ட. தோட்டம் போட்டு நல்லா விவசாயம் பண்ணுறது, வீடெல்லாம் கட்ட. இன்னும் அடுத்த வாரம் போனாலும் திண்டு கழிப்பி தான் இருக்கான். அந்த வீடு, அந்த தோட்டம், அந்த தண்ணி, அந்த டேப்பெல்லாம் இருக்கும். குப்பையும் குழுமாக அக்கம் அழுமா வச்சுருக்கிற. திரும்ப போனாலும் அங்கே போய் தான் இருக்கான். இந்த பூமியை நரகமாக்கிட்ட. திரும்ப வந்தாலும் எப்படி தான் இருக்கும் இந்த இடம்? நரகமாக தான் இருக்கும். ஸோ இங்கே உனக்கு சந்தர்ப்பம். உன் பேயெல்லாம் ஓட்டி ஓர வச்சுட்டு, உன் வரையறுத்த வாழ்க்கையெல்லாம் எடுத்துவிட்டு, உனக்காக புதுசாக என்ன பண்ணேன்? ஆமாம் தான், இந்த மனுஷன் சொல்கிறது சரி, நான் என் இஷ்டம் தான் சாப்பிட்றது. நீ சைவம் சாப்பிட்டுக்கோ, இல்லை அசைவம் சாப்பிட்டுக்கோ, இஷ்டம். கருப்பு சட்டை போடு, வெள்ளை சட்டை போடு, கலர் சட்டை போடு, யார் இஷ்டம். ஆனால் யார் தான் இருக்கணும்? அது உண்டா தானே இருக்கணும். உண்டான்னு கேட்குறேன். என்னுடைய கேள்வி, உன் வாழ்க்கை உன் கையில் தானா? நீ தான் வாழ்கிறியா அப்படின்னு யார் கையில்? ஒரு பேய் வாழ்தா, நான் வாழ்கிறேன்னா? யாரை கேட்கணும்? நான் என்ன கேட்டு நீயா பேயை ஓட்டிக்குதுன்னா ஓட்டிக்கோ, வாய்ப்பு இருக்குது. என்கிட்ட வந்தால் பேய் ஓடும். என்கிட்ட வரும்போதே பேய் ஓடும், வந்தாலே பேய் ஓடும். வந்த பிறகு வெளியே காத்து நிற்கும் பேய். இல்லை இங்கேயே 4-5 பேர் கூட்டமாக ஆக்கும். கூட்டமாக்கி ஒரு பேய் கூட பார்ட்டிக்கு வான்ட்டு நீ போவ. அந்த பார்ட்டியில் கூத்தினே சொல்லணும். என்ன இருந்தாலும் ஐயா சொல்கிறது கொஞ்சம் சரியில்லை தானே இன்னும் நீ கூச்ச. ஆமாம், யார் அழைக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. யார் அழைத்தது யார் குரல் இது? எங்கேயோ போய் சிக்கின்னு வெளிநாட்டில் வெளியில் நின்றுப்பேன். ஆல்மா வந்து 2 பேர் கூட வந்து போனாங்க. வந்து எட்டி பார்த்துட்டு பேசாத டைமில் வந்து பேசாதபடி போயிடுது ஒரு சந்தர்ப்பம். வந்து டில்ல பேசி, ஆமாம் நான் தப்பு செஞ்சேன், முட்டாளாக இருந்தேன், அதை மயிரை தான் தெரியாமல் போயிட்டேன்னா நீ இன்னும் போகும்போதே சரியா அந்த மாதிரி 8 வருஷம் முட்டாளாக போயிட்டு இப்போ சரியாயிட்டேன். வந்து ஒரு பேசி, ஆமாங்க இந்த நல்லா தான் சொல்லுங்கிறேன், நான் தான் தப்பாக போயிட்டேன், சரி தான் இருந்தாலும் சொல்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டால் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க, சொல்லிட்டு உங்க போயினங்களாம், ஒரு சாரி சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே. இஷ்டம் நல்லா இடின்னு இஷ்டம் சாரின்னு சொல்லிட்டு போனால் என்ன பண்ணுறியா? இப்போ செம்ம திட்டான் ஒருத்தன் ஃபோன் பண்ணிவிட்டு, சாரிங்க என்ன பண்ணி திட்ட மாட்டேன்றான். திரும்பவும் திட்டினான், திரும்பவும் சாரி என்ன, இப்போ திரும்பவும் சாரின்னுக்கிறான். இது மாதிரி எத்தனை வாட்டி சாரி கேட்போனே யாருக்கு தெரியும்? அவனுக்கே கூட தெரியாமல் இருக்கலாம், நமக்கு என்ன தெரியும்? சார் நான் அப்போ சாரி கேட்டதெல்லாம் உண்மை தான், திரும்பவும் எனக்கு என்ன தோணுதே, திட்டம் போல் தோணுது, என்ன சொல்லலாமா தோண முடியாதா? என்னை எத்தனை முறை இருக்கலாம்? எத்தனை முறை தெரியாது. அது பேசுகிற 3 வாட்டி மறுதளிச்சாராம்மா. ஆமாம், நீ காலைல 3 கோய் கூத்துக்குள்ள 3 வாட்டி நீ நோ சொல்கிறோடான்ட்டுக்கிறாரு. அப்போ இது மாதிரிலாம் கதையெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க அந்த காலத்துலேருந்தே சொல்லின்னு தான் வந்துடுறாங்க. பேய் இல்லாத ஒரு அழகான உன்னை நீ கொண்டாடுற ஒரு மனிதனா? யாரை? உன்னை பித்திரை. நான் வந்து என்னெல்லாம் கொண்டாடலாம் சொல்ல, நீ என் காலில் ஒழி, எனக்கு மாலை போடு, நத்திங். அதெல்லாம் யாருக்கும் என்ன புரிஞ்சிச்சு. இல்லை என்ன ஒரு பேயாக்கி பிடிச்சிக்கலாமான்னு பார்த்துருந்தா அது அவங்க பிரச்சனை. நான் சாவில், அதனால் பேயை பிடிச்சிக்க மாட்டேன், சாவும் போகிறது இல்லை, சொல்லிட்டு போகலான்னுக்கிறேன். அதனால் நான் சாவலாம் மாட்டேன், ஐடியா இல்லை.
நீங்கள் யாரா சாவ வச்சிட்டா நான் அது பொறுப்பு இல்லை. நீ சொன்னல சாவ மாட்டேன்னு இந்த பாரு செத்துட்டு பாருங்க. உள்ள மோசமான ஆளுங்களாங்கிறானுங்க. நீ சொன்ன நான் செய்வேன்ட்டு மாதிரி நான் வீம்புக்குனாச்சே வந்து செடியை பிடிங்கி போட்டுக்கிறேன் புத்தர் இருக்கும்போதே. அந்த மாதிரி புறம்போக்கெல்லாம் எந்த காலத்துலேயுமே இருப்பானுங்க. நம்ம அவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும். அப்படித்தானே? அது கடவுள் சித்தம். அவனுக்கு அப்படி தோண வச்சா கூட அது யார் பிரச்சனை? கடவுள் பிரச்சனை. நம்ம பிரச்சனை இது இல்லை. வாழ்க்கை நமக்கான வசந்தம். மனித பிறவின்றது ஒரு அற்புதமான பிறவி. இதில் கண்ட குப்பையெல்லாம் உள்ளே எதுவுமே வச்சிக்கின்னு ஆல்மா இதை படிக்கலாமா அதை படிக்கலாமான்னு உன்னை நீயே முட்டலாக்கிக்கின்னு என்ன பண்ணுக்கு அதை ஊர் சுற்றின்னு இருக்காரு. தெம்பா சந்தோஷமாக எந்த பாட்டுனா பாடு. இந்த பாட்டு அந்த பாட்டுலாம் கிடையாது. நான் வானா நான் சொல்ல போகிறாங்க எந்த பாட்டுனா பண்ணேன். ஆனால் வாயை முடிப்பான். வாயை முன்னே பாடு என்ன பண்ண முடியும்? இப்போ நான் பாடுறேன்னு உங்களுக்கு கேட்சா? என்ன பாட்டு பாடினேன்? என்ன பாட்டு பாடிட்டு பண்ணிருந்தீங்க? உங்களுக்கு கேட்டு தெரியுமா? என்ன பாட்டு பாடினேன்? என்ன பாட்டு தோணுது உங்களுக்கு நான் பாடிட்டு பண்ணேன்? நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னாடி அதை வச்சதும் வஞ்சி சொக்கணும் தன்னான் ஏன் மச்சான் மச்சான் பாடலாமா பாடாது. சாமியார் இந்த பாட்டு தான் பாடணுன்னு முடிவு பண்ணது யார் தப்பு? யார் தப்பு? இவருக்கு சந்தோஷம் பொங்குதுன்றதுனால இவர் என்ன பண்ணிருப்பாரு நினச்சிக்கிறீங்க நீங்கள்? அப்போ உங்களுக்கு சந்தோஷம் பொங்குறதுனால என்ன நினச்சிங்க? எனக்கு சந்தோஷம் பொங்குதுன்னு நினச்சிங்க. பிரச்சனை உங்ககிட்டே என்கிட்டயா? நீங்கள் என்னவோ அப்படி தான். என்ன உங்களுக்கு பேய் பிடிக்கலன்னா எனக்கு பேய் பிடிக்கலன்னு தெரியும். உங்களுக்கு பேய் பிடிச்சிருந்துச்சானா இவனுக்கு பெரிய பேய் பிடிச்சிட்டுக்குது ரொம்ப திமிர்வாதம் பண்ணுகிறான்னு நினச்சி நிற்பீங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மதம் எனும் பேய் நீங்கள் பிடிச்சிங்களா அது பிடிச்சிங்கதா? நம்ம இல்லை கணக்கா என்ன பிடிச்சிக்கலான்னு வாங்குறீங்க. எனக்கு பிடிச்சிருக்குது இல்லை. எனக்கு என்ன பிடிக்குது. உங்களுக்கு உங்களை பிடிக்கணும். உங்களுக்கு யாரை பிடிக்கணும்? நீங்கள் யாரை நேசிக்க வந்துக்கிறீங்க? யாரை மகிழ்ச்சி யார் வச்சுக்கணும்? அள்ளும் பகலும் இரவும் பகலுமா இல்லை எப்போதுமே போக்கிலும் வரத்திலும் எப்போதுமே யார் மேலே கவனமாக இருங்க? உங்கள் மேலே கவனமாக இருங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா தூக்கி சந்தோஷமாக இருக்கும். இப்போ தான் சந்தோஷம் பொங்குது. சந்தோஷம் பொங்க பப்ளிக்காக பாடலாம். ஆனால் இந்த பாட்டு எப்படி தான் பாடினா? மஞ்ச பூசி குளிக்கும் போது மறைஞ்சி தானே நானும் பார்த்தேன். வேற எதனா தப்பு இந்த மாமங்கிட்ட உண்டா சொல்லு. வேற எதனா தப்பான் பாரு. வேற எதுவும் தப்பு பண்ணல. அதனால தாண்டா உன்னை நான் காதலிக்க கல்யாணமே பண்ணிக்கல சொன்னால்னா தான் இவனுக்கு நான் வந்து பேய போ. நல்லவன்ற பேய் பிடிச்சா கூட ஆபத்து. நீங்கள் நல்லவன்லாம் கிடையாது. நல்லா வாழ வந்தவங்க. புரிஞ்சிச்சா? என்ன பாட்டு பாட கிடையாது. அதுவும் அவகிட்டே போய் சொல்கிறேன். நான் மஞ்சள் பூசினும் போது பார்க்க மட்டும்தான் செஞ்சேன். வேறு எதுவும் இல்லை. பாத்தியை வந்துடணும்ல உள்ள. நீ மயிரே வராது ஒன்று எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு? நீ பார்த்துனே இருப்பேன். நான் கல்யாணம் பண்ணிப்பேன். உன்னை கேட்பாலாம் கேட்க மாட்டாளா? ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? பார்த்துனே இருந்தாரு. புரிஞ்சிச்சா? புரியலனாலும் விட்ருக்கோம். ஏன்னா சில பேய் பூச்சி தான் உங்களுக்கு புரியும். நல்ல வேணும் ஒரு பேய் பூச்சிதுன்னு வச்சிங்க. நான் பேசலைன்னா ஆகாது, புரியாது சார். அப்போ மதம் பேய் இல்லைன்னா நல்லவன்றது திமிரு. அது பூச்சிச்சு. வரையறுத்த எவனும் யாரும் இல்லை. மனிதனே இல்லை. வரையறுத்த எவனும் கிடையாது. வாழ்க்கை வரையறுக்க அப்பாற்பட்டது. மலர்கள் இந்தந்த மாதிரி தான் விளிம்பி இருக்கணும்னு இல்லவே இல்லை. புலி இப்படி தான் இருக்கணும்னு. நீங்கள் தான் புளியெல்லாம் ஒன்றாகிற மாதிரி இருக்குது. கோடுகள் வேறு வேறு மாதிரி இருக்குது. சில புலிக்கு எமுக்குது, சில புலிக்கு இசட்டுக்குது, சில புலிக்கு ஒய்க்குது. நீங்கள் கோடுகளை கூட சரியாக கவனிக்கவே இல்லை. சில மாடுகள் வேறு மாதிரி இருக்குது. மனிதர்கள் எல்லாரும் எப்படிங்கிறான்? அதான் அழகு. நீங்களும் எப்படி இருங்க? உங்களை மாதிரியே இருங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க.
உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.